श्रीशैले सदया पात्रम् दीपक्त्यादिगुणान्नममितीन्द्रप्रवणम् वन्दे रम्यजामातरम् मुनिम् लक्ष्मीनाथसमारम्भाम् नारयामुनमध्यमामप्रदानार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम् भुजयुग्मरुक्मव्यामोहदत्तरितराणि कृणाय मेने अस्मत्पुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य शरणम् प्रपद्ये माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वम् यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपते मुकुलाभिरामम् श्रीमत्तरङ्गियुगलम् प्रणमामि मूर्ध्ना भूतम् सरस्तमरदार्पय भट्टनाथ श्रीभक्तिधारकुलशेखरयोगिवाहान् भक्तान्विदेवपरायतीन्द्रस्तात् श्रीमत्पराङ्कुशमुनिः प्रणतोऽस्मि नित्यम्। गुरुमुखमनदीत्य प्राह वेदानशेषान् नरपदि परिक्लिप्तम् शुल्कमादातु कामः स्वसुरमरवन्द्यम् रङ्गनाथस्य साक्षात् द्विजकुलतिलकन्तम् विष्णुचित्तम् नमामि மின்னார்த்தடமதில் சூழ்வில்லி புத்தூரென்னொருகால் சொன்னார் கலர்க்கமடம் சூடினோம் முன்னாள் கிடியறுத்தான் என்னுரைத்தோம் கீழ்மையினில் சேரும் வடியறுத்தோம் நெஞ்சமே வந்து பாண்டியன் கொண்டாடப்பட்டர் பிரான் வந்தான் என்னே ஈண்டிய சங்கம் எடுத்தூதா வேண்டிய வேதங்களோதி விரைந்து கிடியறுத்தான் பாதங்கள் யாமுடைய பத்து கஷாய சோபி கமனீய சிகானிவேஷம் தண்டத்ரயோஜ்வலகரம் விமலோபவீதம் யுத்ததினேஷ நிபமுல்லசதுர்ध्वपुण्ड्रम् रूपं तवास्तु यतिराजदृशोर्ममाग्रे श्रीमद्रङ्गं जयतु परमं धाम तेजोनिदानं भूमादस्मिन् भवतु कुशली कोऽपि भूमा सहायः दिव्यं तस्मै दिशतु विभवं देशिको देशिकानां काले काले वरवरमुनिः कल्पयन् मङ्गलानि श्रीमत्यै विष्णुचित्तार्य मनोनन्दन हेतवे नन्दनन्दन सुन्दर्यै गोदायै नित्यमङ्गलम् श्रीमते रम्यजामातृमुनीन्द्राय महात्मने श्रीरङ्गवासिने भूयात् नित्यश्रीः नित्यमङ्गलम् मत्स्यकूर्मवराहश्च नारसिंहश्च वामनः ராமோ ராமஸ்ச ராமஸ்ச கிருஷ்ண கல்கி ததைவச்ச என்று சொல்லக்கூடியது ஒரு அற்புதமான பிரமாண வச்சனம். இதன் பிரகாரம் எம்பெருமான் இந்த லோகத்திலே எத்தனையோ அவதாரங்களை பண்ணுகிறான். என்னென்ன யோனியுமாய் பிறந்தாய் என்று பரமவைதிகரான சுவாமி நம்மாழ்வார் கொண்டாடும்படியாகவும் பகூனிமே வியதீதானி ஜன்மானி தவச்சார்ஜுனா என்று வேதவேத்யனான கீதாச்சாரியன் கொண்டாடும்படியாகவும் அஜாயமானோ பகுதா விஜாயத்தே என்ற வேதம் கொண்டாடும்படியாகவும் இந்த லோகத்திலே எம்பெருமான் எத்தனையோ விதமாக வந்து திருவவதரிக்கிறான். அப்படி அவதரித்தாலும் அதிலே முக்கியமான அவதாரங்கள்னு பார்த்தால் இந்த 10 அவதாரங்களை கொண்டாடுகிறார்கள் பெரியோர்கள். மீனோடு ஆமை கேளல் அறிகுறலாய் முன்னுமிராமனாய் தானாய் பின்னுமிராமனாய் தாமோதரனாய் கற்கியுமானான் தன்னை என்பது சுவாமி திருமங்கை ஆழ்வாரனுடைய அற்புதமான ஸ்ரீசூக்தி. அதற்கனுகுணமாக 10 அவதாரங்களை நாம் முக்கியமாக கொண்டாடுகிறோம். அப்படியும் இந்த 10 அவதாரத்திலும் கூட முக்கியமான அவதாரங்கள் என்று சொன்னால் ராமகிருஷ்ணாத் அவதாரங்கள். அந்த ராமன் கிருஷ்ணன் அவனை பற்றி நிறைய அனுபவிக்கிறார்கள் ஆழ்வார்கள். அதிலேயும் கண்ணனிடத்திலே மிகவும் பிரீத்தி கொண்டு பெரியாழ்வாரானவர் கண்ணனுக்கு என்ன ஆபத்து வருமோ என்று கலங்கி கலங்கி பாசுரம் பாடி வருகிறார். அதை தம்முடைய அற்புதமான திவ்ய பிரபந்தமான பெரியாழ்வார் திருமொழியிலே நாம் அனுபவிக்கிறோம். அப்படிப்பட்ட பெரியாழ்வார் திருமொழியை அனுபவித்து வரக்கூடிய கிரமத்திலே இன்று நாம் அனுபவிக்க இருக்கக்கூடிய ஆச்சரியமான 10 பாசுரங்கள். அது 4ஆம் பத்திலே 4ஆம் திருமொழி. அந்த திருமொழியிலே
கொண்டாடப்படக்கூடிய ஒரு ஆச்சரியமான திவ்யதேசம். அந்த திவ்யதேசத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய பெருமை அதையெல்லாம் அற்புதமாக பேசுகிறார் பெரியாழ்வார். அதற்கு கீழ் உண்டான திருமொழிகளிலே எம்பெருமான் இவருக்கு ராமாவதாரம் என்ன, கிருஷ்ணாவதாரம் என்ன, அதிலே எல்லாம் அனுபவத்தை செய்து கொடுத்தான் என்று பார்க்கிறோம். அதெல்லாம் கீழே சொன்ன விஷயங்கள். அதிலே ராமாவதாரத்திலேயும் கிருஷ்ணாவதாரத்திலேயும் அனுபவித்தார். 3ஆம் பத்திலே 9ஆம் திருமொழி அதிலே என்னாதன் தேவிக்கு அன்றிண்டப்பூயாதாள் என்று தொடங்கி ராமகிருஷ்ணா அவதாரங்களை அனுபவித்து, அதற்கு மேலே 3ஆம் பத்திலே 10ஆம் திருமொழி நெறிந்த கருங்குழலாள் என்கிற திருமொழி. அந்த திருமொழியிலேயும் இவ்விடத்திலே நிறைய ராமாவதாரத்தை அனுபவித்தார். இவ்விடத்திலே திருவடி அவன் பிராட்டிக்கு எம்பெருமானுடைய மோதிரத்தை கொண்டு போய் கொடுக்க அதை அடையாளம் கண்டாள் சீதா பிராட்டி என்கிற விற்த்தாந்தத்தை அனுபவித்தார் பெரியாழ்வார். அதற்கு பிற்பாடு 4ஆம் பத்திலே முதல் திருமொழி, அது கதிராயிரம் இரவி என்கிற அந்த திருமொழியிலே ஆச்சரியமாக எம்பெருமானை பார்த்தவர்கள் உண்டா என்று கேட்க, எம்பெருமானை பார்த்தவர்கள் உண்டு என்று சில பேர் சொல்லுவதாக அமைந்தது அத்திருமொழி. அதற்கு மேலே 4ஆம் பத்திலே 2ஆம் திருமொழி, அது அலம்பாவிருட்டா என்று தொடங்கக்கூடிய திருமொழி. அந்த திருமொழியிலே தான் எம்பெருமான் இப்படி ராமனாகவும் கிருஷ்ணனாகவும் பிறந்து எத்தனையோ காரியம் செய்த அந்த எம்பெருமான் அவன் எழுந்தருளி இருக்கக்கூடிய இடம் அது திருமாலிரும் சோலை என்று, தென் திருமாலிரும் சோலையே என்று தொடங்கி கொண்டாடுகிறார். இவ்விடத்திலே அந்த திருமாலிரும் சோழ மலையை அதிலே தெரிவித்து, அதற்கு மேலே 4ஆம் பத்திலே 3ஆம் திருமொழி உறுப்பினினங்கையை என்று தொடங்கக்கூடிய அந்த திருமொழி. அந்த திருமொழியிலேயும் திருமாலிரும் சோழமுடைய அழகையெல்லாம் அற்புதமாக வர்ணிக்கிறார் பெரியாழ்வார். அத்திருமாலிரும் சோழமலையை அடைவதே உத்தேசியம், திருமலை அதுவே அடைவது பயனே என்று ஆழ்வார் தெரிவித்த கிரமத்திலே பெரியாழ்வாரும் திருமலையே நமக்கு உத்தேசியம், அதுவே நமக்கு பிராபிய பூமி, அடையத்தகுந்த பூமி என்பதை ஆச்சரியமாக காட்டிக் கொடுத்தார். 4ஆம் பத்திலே அது 3ஆம் திருமொழி. அதை தெரிவித்த பிற்பாடுதான் 4ஆம் பத்திலே 4ஆம் திருமொழி. அந்த திருமொழியிலே அடுத்தபடியாக எம்பெருமான் இவருக்கு திருக்கோட்டியூரை காட்டிக் கொடுக்க, அந்த திருக்கோட்டியூர் விஷயமாக அமைந்ததுதான் 4ஆம் பத்திலே 4ஆம் திருமொழி. நாவகாரியம் சொல்லிலாதவர் என்று தொடங்கக்கூடிய அத்தியுதமான திருமொழி. இந்த திருமொழியிலே எம்பெருமான் அவன் செய்த ஒரு ஆச்சரியமான அவதாரம். அது எந்த அவதாரம் என்றால் ரிசிம்ம அவதாரம். ஒரு பிரகலாதனுக்காக எம்பெருமான் தோன்றினானே தூணிலே, இரண்யனை கொல்ல வேண்டும் என்கிறபடியினாலே தோன்றினான். இரண்யனை கொல்வதற்கு முக்கியமான காரணம் என்ன என்றால், அவன் அசுரனாக இருந்து என்னத்தான் எம்பெருமானை துவேஷித்து வந்தாலும் கூட எம்பெருமான் அதை பற்றி லட்சியமே பண்ணவில்லை. எத்தனை தான் துவேஷம் கொண்டிருந்தாலும் கூட அவர்களை பற்றி எம்பெருமான் சிந்திப்பதே கிடையாது. சரி, இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு மாறுவான, நம்முடைய குழந்தைகள் தானே இவர்கள் எல்லாரும், நாளை இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு அந்த துவேஷம் மாறி நம்மிடத்திலே அத்வேஷம் உண்டு கொண்டு நம்மிடத்திலே சேருவர்கள் என்கிற எண்ணத்திலே விட்டு விடுகிறான் எம்பெருமான். ஆனால் பாகவதர்களை இம்சித்தார்கள், நலிந்தார்கள் என்று சொன்னால் எம்பெருமான் பொறுப்பதே கிடையாது. ஈஸ்வரன் அவதரித்து பண்ணின ஆணைத் தொழில்கள் எல்லாம் பாகவதாபச்சாரம் பொறாமை என்று ஜீயர் அருளி செய்வர் என்று பார்க்கிறோம். நஞ்சியர் அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை, எம்பெருமான் அருளி அவதரித்து பண்ணின பெரிய பெரிய காரியங்கள் எல்லாம் பாகவதாபச்சாரம் பொறாமை. பாகவதர்களிடத்துல அபச்சாரப்படுகிறார்களே, அவர்களை பொறுக்காமல் தான் எம்பெருமான் இந்த லோகத்தில் அவதரித்து அவர்களை நிரசிக்கிறான் என்று பார்க்கிறோம். அந்த கிரமத்தில் பிரகலாதன் பள்ளியில் ஓதி வந்த தன் சிறுவன் வாயிலோர் 1000 நாமம் ஒள்ளியவாகி போந்த ஆங்கதனு கொன்றுமோர் பொறுப்பிலனாகி பிள்ளையைச் சீறி வெகுண்டு தூண் புடைப்ப பிறையேற்ற நல்விழி வேள்வாய் தெள்ளிய சிங்கம் ஆகிய தேவை திருவள்ளிக்கேணி கண்டேனே என்கிற கிரமத்துக்கு அனுகுணமாக பள்ளியில் ஓதி வந்த தன் சிறுவன் வாயிலோர் 1000 நாமம் என்று பிரகலாதன் அவன் பள்ளியிலே போய் ஓதி வந்தான். அவன் எல்லாவற்றையும் கற்று வந்தான். அவனுடைய ஆச்சாரியரிடத்திலே என்ன கற்று வந்தாய் பிள்ளாய் என்று ஹிரண்யன் கேட்க, வாயிலோர் 1000 நாமம் என்று 1000 பேரையும் கொண்டது நாராயணன் என்கிற ஒரு ஆச்சரியமான திருநாமம். அது தேவோ நாமசாஸ்திரவான் என்றும், அதே போல பேர் 1000 கொண்டதோர் பீடுடையன் நாராயணன் என்று ஆழ்வார் தெரிவிக்கிற கிரமத்திலே 1000 திருநாமத்துக்கும் சமமாக இருக்கக்கூடியது நாராயணன் என்கிற பேர். நாளே நாராயணனை பற்றி இவன் பேசின உடனே கோபம் கொண்டான் இரண்யன்.
எங்கிருக்கிறான் உன்னுடைய நாராயணன் என்று கேட்டு அவனை மிகவும் துன்புறுத்தினான். பிரகலாதனை பாம்புகளை கொண்டு கடிக்கச் செய்வதும், ஆனையை கொண்டு இடறச் செய்வதும், மலை உச்சிலிருந்து தள்ளுவதும், கொடிய விஷத்தை கொடுப்பதும் இதெல்லாம் செய்தபடினாலே பொறுக்காமல் காத்திருந்தான் எம்பெருமான் அவகாசத்துக்காக. எங்கிருக்கிறான் என்று ஹிரண்யன் கேட்க, நீ இல்லாத இடத்தை காட்டு தகப்பனாரேன்னு பிரகலாதன் சொல்ல, இந்த தூணிலே இருக்கிறானா என்று அவனுடைய 1000 கால் மண்டபத்திலே ஒரு தூணை காட்டி கேட்க, அப்பொழுது பிரகலாதன், நான் தான் எல்லா இடத்துலையும் இருக்கான்னு சொல்லிட்டேனே, எங்குமுடன் கண்ணன் என்று தெரிவித்தான் பிரகலாதன். அந்த தூணை அடித்தான் ஹிரண்யன். அடித்த கை பிடித்த பெருமான் உள்ளிருந்து அந்த கையையே பிடித்துக் கொண்டு வெளியிலே வந்து சேர்ந்தான் நிருசிம்மன். இந்த நிருசிம்மனானவன் கடைசியிலே அந்த ஹிரண்யனை முடித்தான். தன்னுடைய தொடையிலே இட்டான். அவனுடைய மார்பை இருப்பிடவாக கீண்டு எறிந்தான். அந்த ஹிரண்யனை முடித்தான். பிரகலாதனிடத்துல பட்ட அபச்சாரம், அதை பொறுக்கவில்லை எம்பெருமான். பாகவதாபச்சாரம் மிகவும் கொடியது என்று கொண்டு அவனை முடித்தான். இப்படி முடித்தானே அந்த எம்பெருமான் நிருசிம்மன், அவன் வந்து எழுந்தருள் இருக்கக்கூடிய இடம் திருக்கோட்டியூர் என்கிறபடியினாலே திருக்கோட்டியூர் அனுபவமாக இவ்விடத்துல ஆழ்வார் ஆச்சரியமாக இங்கே 4ஆம் பத்திலே 4ஆம் திருமொழியிலே அனுபவிக்கிறார். திருக்கோட்டியூர் அனுபவம்னு சொன்ன ஆழ்வாருக்கு எதுல நெஞ்சு சென்றதுன்னு இடத்துல திருக்கோட்டியூர்ல இருக்கக்கூடிய பெரியோர்கள் என்ன ஏத்தம் அவர்களுக்கு, அந்த திருக்கோட்டியூர்ல இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் சாமான்யமானவர்கள் அன்று என்று அவர்கள் விஷயத்திலே மிகவும் நெஞ்சுடையவராக ஆழ்வார் இவ்விடத்திலே பாசுரங்களை அருளி செய்கிறார் என்று பார்க்கிறோம். இப்படி எம்பெருமான் ராமகிருஷ்ணாதி அவதாரங்களை எல்லாம் காட்டி இத்திருமொழியை பாடுவதற்கு முன்பாக நிருசிம்மாவதாரத்தை காட்டி அந்த நிருசிம்மனானவன் இங்கே திருக்கோட்டியூரிலே எழுந்தருளி இருக்கிறான் என்பதை காட்டி கொடுத்தபடினாலே திருக்கோட்டியூரை பற்றி பாடுகிறார் ஆழ்வார் இவ்விடத்திலே என்பது விசேஷம். இந்த திருக்கோட்டியூரை பற்றி இப்ப பாடக்கூடிய இந்த பாசுரங்கள் எப்படி அமைஞ்சிருக்குன்னா மொத்தம் 11 பாட்டு. அதுல 5 பாசுரங்களாலே, முதல் 5 பாசுரங்களாலே எம்பெருமானிடத்திலே ஈடுபாடே இல்லாதவர்கள் அவர்களை நிந்திக்கிறார் ஆழ்வார். அன்பிலாமூடரை நிந்தித்தும், அதுக்கடுத்தபடியாக மேல் 5 பாசுரங்களாலே எம்பெருமானிடத்திலே மிகுந்த ஆசை கொண்டவர்கள் அவர்களை கொண்டாடுகிறார் ஆழ்வார் மேல் 5 பாசுரங்களாலே. ஆக 5 10 பாட்டு ஆயிடுச்சு. அதற்கு மேலே கடைசி பாட்டு, அந்த பாட்டு பலத்தை சொல்லக்கூடிய பாட்டு என்று இந்த கிரமத்திலே பார்க்கிறோம் இத்திருமொழியை. இப்படி ஆழ்வார் ஏன் நிந்திக்கிறார், ஏன் கொண்டாடுகிறார் என்றால் ஏற்கனவே நம்மாழ்வார் செய்த கிரமம் அது. நம்மாழ்வார் அதை பண்ணினார காலத்திலே அது ஆழ்வார் 3ஆம் பத்திலே 3ஆம் திருமொழி. அந்த 3ஆம் பத்திலே 3ஆம் திருவாய்மொழி. அந்த திருவாய்மொழியிலே முதல்ல ஒடிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வடிவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம் தெரிவுளரவி திருவேங்கடத்து எழில்கொள் சோதி எந்த தந்த தந்தைக்கே என்று திருமலையிலே திருவேங்கடமுடையானுக்கு காலதத்துவம் உள்ளதனையும் எல்லா அடிமைகளும் செய்ய வேண்டும் என்று ஆழ்வார் ஆசைப்பட்டார். அப்படி ஆசைப்பட்ட ஆழ்வாருக்கு எம்பெருமான் கைங்கரியத்தை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், ஆழ்வீர் வாரம் திருமலைக்கு வாரம், உமக்கு நிறைய கைங்கரியம் தரேன், வாரம் திருமஞ்சன தீர்த்தம் கொண்டு வாரம், நமக்கு மாலை கட்டி சமர்ப்பியும், நிறைய மாலை சாத்திக்கிறேன் நான் என்றெல்லாம் இப்படி கைங்கரியம் கொடுத்தா ஆழ்வாராலே எதையும் செய்ய முடியாது. ஆழ்வார் எழுந்திருந்து நின்னாரே எம்பெருமானுடைய கல்யாண குணங்கள் மனசிலே பட்டதுன்னா மயங்கி கீழே விழுந்துடுவார். அதே சரீரத்தாலே எந்த கைங்கரியமும் பண்ண முடியாது. அடுத்தபடியா இவர் செய்யக்கூடிய கைங்கரியம் என்று சொன்னால் மானசிகமான கைங்கரியம். அதை செய்வரோ என்று பார்த்தால் மனசாலே மிகவும் எம்பெருமானை அனுபவித்தாலும் தளர்ந்து போவர் ஆழ்வார், மயங்கிடுவர். அதனாலே அதுவும் செய்ய முடியாது. அப்ப என்ன கைங்கரியம் பண்ண முடியும்னா வாச்சிக்க கைங்கரியம், பாடுவது, அதை மட்டும் பண்ணலாம் ஆழ்வார். அப்படி பாடும் காலத்திலே மிகவும் அதிலே உள்புகுந்து எம்பெருமானுடைய குணங்களை அனுபவித்து பாடினார் ஆழ்வார், மயங்கிடுவர். அதனாலே வாச்சிகமான கைங்கரியம் தான் இவர் செய்யக்கூடியது என்று கொண்ட எம்பெருமான், ஓய் ஆழ்வியர், நாம் எல்லா பதார்த்தங்களுக்குள்ளேயும் இருக்கிறோம், நம்மை பாரும் என்று காட்ட எம்பெருமான் எல்லா பதார்த்தங்களுக்குள்ளேயும் இருக்கிறானே, அவனை எப்படி நான் அழைப்பது என்று கொண்டு 3ஆம் பத்திலே 4ஆம் திருவாய்மொழியிலே புகழுநல் ஒருவனெங்கோ பொருவீழ்ச்சி பூமியெங்கோ திகழும் தன் பறவையெங்கோ தீயெங்கோ வாயுவெங்கோ என்று தொடங்கி பெருமானை எப்படி அழைப்பேன், கூமார் அறிய மாட்டேன், எப்படி அழைப்பேன் என்று அவ்விடத்திலே தெரிவிக்க தொடங்கினார் ஆழ்வார். இப்படி எம்பெருமான் எல்லா பதார்த்தங்களுக்குள்ளேயும் இருக்கிறான் என்கிற கிரமத்திலே எம்பெருமானை பற்றி தம்முடைய வாயாலே பேசி அதனாலே வாச்சிக்க கைங்கரியத்தை பண்ணினார்.
பண்ணினதை எம்பெருமான் இவர் 3 கரணங்களாலேயும், அதாவது மனோவாக்காயங்களாலே இவர் கைங்கரியம் பண்ணினார் என்று கொண்டான் எம்பெருமான் அவ்விடத்திலே. அதை பண்ணின பிற்பாடு அடுத்தபடியா பார்த்தார் ஆழ்வார் 3ஆம் பத்திலே 5ஆம் திருமொழி. அந்த 5ஆம் திருமொழியிலே பார்த்தார் எல்லா லோகத்துல இருக்கிறவாள்லாம் எம்பெருமான் விஷயத்திலே எப்படி இருக்கா அப்படின்னா அப்படி திரும்பி பார்த்தார். திரும்பி பார்த்தா யாருக்கும் எம்பெருமானிடத்தை ஈடுபாடே இல்லாதா போலே இருந்தது ஆழ்வாருக்கு. நாளே மொய்மாம் பூம்பொடி பொய்யை முதலை சிறப்பட்டு நின்னா கைமாவு கருள் செய்தா கார்முகில் போல் வண்ணன் கண்ணன் எம்மானை சொல்லி பாடி எழுந்தும் பறந்தும் துள்ளாதார் என்று எம்பெருமானை பற்றி பாடி ஆடி இப்படிலாம் ஆனந்த கூத்தாட வேண்டாமா? அதை விட்டு விட்டு இப்படியா இதர விஷயங்கள்ல ஈடுபட்டு திரிவது? எல்லாம் இதர விஷயத்து பின்னாடி போயிட்டே இருக்கானா? உண்டியே உடையே உகந்து ஓடும் இம்மண்டலத்தார் இப்படி அல்லவா திரிகிறார்கள் இவர்கள் என்று பார்த்தான் எம்பெருமான். ஆழ்வார் பார்த்தார். ஆழ்வார் பார்த்தபடினாலே பொறுக்கலை ஆழ்வாருக்கு. அதனாலே நிந்திக்க தொடங்கினார். நாளே ஒரு பதிகம் பூர்ணமாக விடத்திலே 3ஆம் பத்திலே 5ஆம் திருவாய்மொழியிலே ஆழ்வார் எம்பெருமான் விஷயத்திலே அன்பில்லாதவர்களை நிந்தித்தார் ஆழ்வார். அன்போடைய கூடினவர்களை ஆதரித்தார் ஆழ்வார். அடுத்தபடியாக செய்யதாமரை கண்ணனாய் 3ஆம் பத்திலே 6ஆம் திருவாய்மொழி. அந்த திருவாய்மொழியிலே ஆழ்வார் மிகவும் கொண்டாடுகிறார்கள் ஸ்ரீ வைஷ்ணவர்களை. அது தொடர்ந்துதான் மேலே 3ஆம் பத்திலே 7ஆம் திருவாய்மொழியிலே இந்த ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு நான் அடிமை என்று பயிலும் சுடரொளிமூர்த்தியை பங்கைய கண்ணனை பயிலவினியனம் பார்க்கடல் சேர்ந்த பரமனை பயிலும் திருவுடையார் எவரேலும் அவர் கண்டீர் என்று தொடங்கி விடத்துல அவர்களுக்கு நான் அடிமை அடிமை என்று ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு நான் அடிமை என்று தெரிவிக்க தொடங்கினார் விடத்திலே. அதே கிரமத்திலேதான் இங்கே பெரியாழ்வாரும் இப்பொழுது இந்த திருமொழியிலே விடத்துல எம்பெருமானிடத்துல ஆசை இல்லாதவர்கள் அவர்களை எல்லாம் ஒரு முதல் 5 பாட்டிலே நிந்தித்து அதற்கு மேலே 5 பார்த்தாலே எம்பெருமானிடத்துல மிகுந்த பிரீத்தியோடைய கூடினவர்கள் அவர்களை கொண்டாடி அவர்களுக்கு நான் அடியவன், அவர்களுக்கு நான் தாசபூதன் என்று தெரிவிக்கிறார் இத்திருமொழியிலே என்பது விஷதவாட்சிகாமணிகளான சுவாமி மணவாள மாமுனிகளுடைய அற்புதமான அவதாரியை இத்திருமொழிக்கு. அதிலே முதல் பாசுரம் தொடங்கி ஒரு 5 பாட்டாலே நிந்திக்க தொடங்கிறார் யாரெல்லாம் எம்பெருமானிடத்திலே ஈடுபாடு இல்லாதவர்களோ அவர்களை. அதிலே பார்க்கிறோம், நாவகாரியம் சொல்லில்லாதவர் நாடோறும் இருந்தோம்புவார், தேவகாரியம் செய்து வேதம் பயின்று வாழ் திருக்கோட்டியூர், மூவகாரியமும் திருத்தும் முதல்வனை சிந்தியாத அப்பாவகாரிகளை படைத்தவன் எங்கனம் படைத்தான் குரோ என்பது முதல் பாசுரம். இந்த பாசுரத்துல முதல்ல நாவகாரியம் சொல்லில்லாதவர். நாவகாரியம் நாக்குக்கு அகாரியம். நாக்குக்கு அகாரியம்னா என்ன அப்படின்னா பொய் சொல்றது. நாக்குக்கு செய்யத்தகாத காரியம்னு சொன்னா என்ன? நாக்காலே எப்பொழுதும் நான் நான் என்று பேசுவது, சரீரத்துக்கே சம்பந்தப்பட்டு எப்பொழுதும் பேசுவதற்கு அது நாக்காலே செய்யத்தகாத காரியம். எதெல்லாம் நாக்காலே செய்யத்தகாத காரியம்னு காட்டுகிறார் இடத்துல மாமுனிகள். முதல்ல சரீரத்தை உத்தேசித்து பேசுவது, எப்ப பார் சரீரத்தை பத்தியே பேசுறது இருக்கு, அது நாக்குக்கு அகாரியம். அவகாரியம் அல்லது நாக்குக்கு அகாரியம் என்று சொன்னால் பொய் பேசுவது. எப்ப பார் பொய்னா வாயை திறந்தாலே பொய் பேசுறதுங்கிறது சில பேருக்கு அதுவே சுபாவமா இருக்கும். அது நாக்குக்கு காரியம், அது செய்யத்தகாத காரியம். அதற்கு மேலும் ஒன்று காட்டினார், நாவகாரியம் என்பது நாக்குக்கு அகாரியம்னு சொன்ன அது எது அப்படின்னா நாக்குக்கு அகாரியமாவது எம்பெருமான் அவனை பற்றியும் பேசுவது, இதர விஷயங்களை பற்றியும் பேசுவது. இதை செய்வதற்கு அது நாக்குக்கு அகாரியம். எம்பெருமானை பற்றி பேசும் காலத்தில் இதர விஷயங்களை பற்றி பேசுவதா நாளை ரெண்டையும் சமமாக பேசிக்கொண்டே போவதற்கு அது நாக்குக்கு அகாரியம், அது செய்யத்தகாத காரியம். அகாரியம் அகாரியம்னா என்ன? நாக்காலே செய்யத்தகாத காரியம் என்று அர்த்தம். அது நாவகாரியம். அடுத்தபடியா ஆச்சரியமா ஒன்று தெரிவிக்கிறார் விளத்துல. ஒரு சமயம் அற்புதமான ஒரு ஐதிஹ்யம். சுவாமி ராமானுஜர் அவருடைய அந்தரங்க சிஷ்யர் வடுகநம்பி என்று சொல்லக்கூடியவர். இந்த வடுகநம்பி இருக்காரு, அவருக்கு எம்பெருமானிடத்தில் மிகுந்த பக்தி, மிகுந்த ஈடுபாடு. அவருக்கு க்ஷீர கைங்கரியம் பண்ணி வருகிறார். அதாவது பால் காய்ச்சி எம்பெருமானாருடைய தொண்டைக்கு சுகோஷ்ணமாக கொடுப்பது என்பது அவர் செய்யக்கூடிய கைங்கரியம். இடவிடாமல் அந்த கைங்கரியத்தை பண்ணி வருகிறார். தேவமத்தரி ஏன் என்று வேற தேவதையே தெரியாது. பெரிய பெருமாளையோ நம்பெருமாளையோ திருவரங்கத்திலே ஏறெடுத்தும் பார்த்தது கிடையாது வடுகநம்பி. அப்படிப்பட்ட ஆச்சாரியனிடத்திலே மிகுந்த பக்தியோடைய கூடினவர் சுவாமி வடுகநம்பிகள்.
அந்த வடுக நம்பி ஒரு சமயம் சுவாமி எம்பெருமானாருடைய காலக்ஷேப கோஷ்டியில அப்படி அமர்ந்திருந்தார். அப்படி அமர்ந்திருக்கும் காலத்துல யாரோ ஒருத்தர் வந்தார். வந்து வடுக நம்பி பக்கத்துல அமர்ந்தார். அப்படி அவர் உட்கார்ந்துட்டு அவர் உட்காரும் காலத்துல ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லி உட்கார்றோம், இல்ல சிரமம் தீரும்படியா எழுந்திருக்கும் காலத்திலையும் ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லி எழுந்திருக்கிறோம். ஏதோ ஐயோ அது இதுன்னு சொல்றதுக்கு பதிலா எம்பெருமானுடைய பேரை சொல்லுங்கோள் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். கோவிந்தா என்றோ, தாமோதரா என்றோ, நாராயணா என்றோ என்று எதுவா இருந்தாலும் அது எம்பெருமானுடைய பேரை சொல்ல வேண்டும்னா என்று கொண்டிருக்கிறபடினால அவர் உட்காரும் காலத்துல அவருக்கு ஒரு சிரமம், அதனால இந்த சிரமம் தீரும்படியா நாராயணா அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்தார். அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்த உடனே இந்த சப்தம் வடுக நம்பி காதில விழுந்தது. காதில விழுந்த உடனே எழுந்திருந்தார் அங்கிருந்து. நாவகாரியம் என்று சொன்னால் எதிர போய் உட்கார்ந்துட்டார். இவர் உட்கார்ந்துருக்கிறதுக்கு நேரம் எதிர போய் உட்கார்ந்துட்டார். இவர் கோட்டிலேயே உட்காரக்கூடாதுன்னா இந்த வரிசையிலேயே நாம் சேரக்கூடாது. வடுக நம்பியினுடைய அபிப்பிராயம். எது நாவுக்கு அகாரியம், வடுக நம்பியினுடைய திருவுள்ளத்தாலே நாவுக்கு அகாரியம்னா நாக்காலே செய்யத்தகாத காரியம் என்று சொன்னால் அது நாராயணன் என்று எம்பெருமானுடைய பேரை அடைப்பது. நாராயணன் சொல்லக்கூடாதுன்னா எந்த பெயரை சொல்லணும்? ராமானுஷா என்று சொல்ல வேண்டும், யதிராஜா என்று சொல்ல வேண்டும். நாராயண என்பது 4 அக்ஷரத்தோதே கூடினது. அதே போலத்தான் ராமானுஷா, ஏதி ராஜா என்றெல்லாம் இவைகள் இருக்கே, இதைத்தான் சொல்ல வேண்டுமே தவிர இதை விட்டு நாராயணன் சொல்றதா? நமக்கு எம்பெருமான் தான் சாட்சாத் தெய்வம். இங்கே நாராயணன் தான் இப்படி வந்து எழுந்தருளி இருக்கிறார் எம்பெருமானாக. அதனால எம்பெருமானாருடைய பெயரைத்தான் சொல்ல வேண்டும் இவ்விடத்திலே. அதை விட்டு நாராயணன் சொல்வதா? இவர் என்ன இங்கே உட்கார்ந்துட்டு திருவரங்கம் பெரிய கோயில்ல உட்கார்ந்துட்டு நாராயணன் சொல்ற? நாராயணன் சொல்ல வேணும்னா இவர் பரமத்துக்கு போக வேண்டியது தானே. அதை விட்டுட்டு இங்க உட்கார்ந்துட்டா சொல்றது? எம்பெருமானார் கோஷ்டியில வந்து எங்கேயாவது நாராயணன் சொல்லலாமா? இது நாக்குக்கு செய்யத்தகாத காரியம் என்று நினைத்தார் வடுக நம்பிகள். அற்புதமான ஐதிஹ்யம் இடத்துல நாளே நாவகாரியம் என்று சொல்லக்கூடியது எதுன்னா, ஒன்று தேகத்தை பற்றியே பேசுவது, அது நாக்குக்கு காரியம். அல்லது பொய் சொல்லி திரிவது, அது நாக்குக்கு காரியம். அதற்கு மேலே இடத்துல எம்பெருமானுடைய பெயரை சொல்வது, எம்பெருமானார் இருக்கும் காலத்துல அது நாக்குக்கு காரியம் என்பது உயர்ந்த சரம பருவ நிஷ்டை. ஆச்சாரியனை பரதேவதை என்று இருக்கக்கூடிய வடுக நம்பி போழ்வார் கொண்டது. அப்படிப்பட்ட நாவகாரியம், அந்த நாவுக்கு அகாரியம் அது கிடையவே கிடையாது திருக்கோட்டியூர்ல இருக்கக்கூடிய பெரியோர்களுக்கு என்று எடுத்து காட்டுகிறார். முதல்ல பெரியாழ்வார் நாவகாரியம் சொல்லில்லாதவர். அதுதான் நான் திருக்கோட்டியூருக்கு ஏத்தம். எது முதல்ல ஏத்தன்னா, வாயை திறந்தாலே அவ பொய் பேசவே மாட்டா. பொய் என்று ஒன்று அறியாதார். அவளுக்கு பொய்னா என்னன்னே தெரியாது. அப்படி இருக்கக்கூடியவர்கள் திருக்கோட்டியூர்ல இருக்கக்கூடியவர்கள். பெருமானிடத்துல அச்சஞ்சலமான பக்தி கொண்டவர்கள், தேகத்தை பற்றி நினையாமல் இருக்கக்கூடியவர்கள். இதெல்லாம் அவர்களுக்கு உண்டான பெருமை. அதெல்லாம் உள்ளடக்கித்தான் நாவகாரியம் என்று தெரிவிக்கிறார். நாவகாரியம் சொல்லில்லாதவர். அந்த சொல்லிருக்க அவர்களிடத்திலே கிடையவே கிடையாது. நாக்குக்கு அகாரியமானதை ஒரு நாடும் அவர்கள் சொல்ல மாட்டார்கள். நாவகாரியம் சொல்லில்லாதவர். நாடொரும் விருந்தோம்புவார். அவர்கள் எப்படி இருக்கக்கூடியவர்கள்? நாள்தோறும் விருந்தோம்புவார். நாள்தோறும் தினம்தோறும் அவர்கள் விருந்தோம்புவார் என்று எந்த ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அவர்கள் வந்தாலும் விசேஷமாக அதிதி சத்காரம் பண்ணுவார்கள். அவர்களுக்கு நிறைய ததியாராதனம் பண்ணி அவர்களுக்கு பரிமாறுவர்கள் அங்க இருக்கக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவர்கள். அது மட்டுமன்றுனா நாடோறும் விருந்தோம்புவார்னா தினம்தோறும் அவர்கள் இந்த ஸ்ரீ வைஷ்ணவர்கள், அதாவது அந்த ஊரிலேயே இருக்கக்கூடியவர்கள், சில பேருக்கு இவர்கள் ததியாராதனம் பண்ணணும்னு வச்சுட்டா சமயத்துல ஆமா இந்த ஊர்ல இருக்கிறவர்களுக்கு நித்தியம் ஏதாவது பண்ணி போட வேண்டியிருக்கு ஏதாவது என்கிற எண்ணமே கிடையாது. நித்தியம் யாரோ விருந்தினர்கள் வருகிறா போல அந்த ஊர்ல இருக்கக்கூடியவர்களுக்கே நித்திய ததியாராதனம் பண்ணுவார்கள். பண்ணினாலும் அவர்கள் ஏதோ வெளியூர்ல இருந்து வந்த விசேஷமான விருந்தினர்கள் என்று கொண்டு அவர்களை விசேஷமாக கொண்டாடி அவர்களுக்கு சத்காரம் பண்ணி ததியாராதனம் பண்ணுவார்கள். அது அவர்களுக்கு உண்டான பெருமை. அதான் நாள்தோறும் விருந்தோம்புவார். தினந்தோறும் விருந்து பண்ணுவார்கள்னு சொன்னார். தினந்தோறும் அப்படி விருந்து பண்றா போல யார் வருவார்கள்? வெளியூர்ல இருந்து தேசாந்தரிகள் தினந்தோறும் வருவார்களா? அதுவும் அந்த காலத்துல ரொம்ப சிரமம். இந்த காலத்திலயாவது நிறைய ஒரு திவ்ய தேசம்னா வந்துட்டே இருக்கா. தினம் என்ன போக்குவரத்து ரொம்ப சுலபமா ஆயிடுச்சு. பஸ் இருக்கு, கார் இருக்கு, நிறைய போக்குவரத்துக்கு அனுகூலம் இருக்கிறபடினால தினந்தோறும் ஏதாவது விருந்தினர், அதாவது தேசாந்தரிகள் தினந்தோறும் வருகிறார்கள். எம்பெருமானை சேவிக்கணும்னு வரா, ஸ்ரீ வைஷ்ணவர்கள் வரா அப்படின்னா தினமும் ததியாராதனம் பண்ணுவார்கள் அப்படின்னு சொன்னா அது ஏதோ பொருந்துகிறா போல இருக்கு. ஆனா அந்த காலத்துல இதெல்லாம் போக்குவரத்து ரொம்ப கஷ்டம்.
ஒரு ஊர்லேருந்து ஒரு ஊர் செல்வது என்பதே சிரமமான காலம் அது. அப்படி இருந்தபடினாலே அப்படி இருக்கும் காலத்தில் யார் நித்தியம் விருந்துக்கு வருவா? நாடோறும் விருந்தோம்புவார்னு விருந்திடும்படியாக யார் வருவார்கள்னா அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு இவர்கள் விருந்தை படைப்பார்கள். அப்படி விருந்திடும் காலத்தில் ஏதோ இவாளுக்கு நித்தியம் பண்ண வேண்டியதா இருக்கேனா, ஏதோ 4 ஸ்ரீ வைஷ்ணவாளுக்கு நித்தியம் ததி ஆராதனம் பண்ண வேண்டும் என்றெல்லாம் சொல்லி இருக்கிறது. அதனாலே பண்ணுகிறோம் என்று ஒரு நாளும் நினைக்க மாட்டார்கள் இவர்கள். அவர்களை விசேஷமாக கொண்டாடி ஏதோ இன்னைக்குதான் இவா புதுசா வந்திருக்கா என்கிறா போலே நித்தியம் அவர்களுக்கு ததி ஆராதனம் செய்வார்கள். அப்படிப்பட்ட ஏத்தத்தோட கூடினவர்கள் தான் திருக்கோட்டியூர்லே இருக்கக்கூடியவர்கள் காட்டுகிறார். விடத்தே நாடோறும் விருந்தோம்புவார் தேவகாரியம் செய்து. அதற்கு மேலே இது தேவகாரியம், இது தேவனான எம்பெருமானுக்கு செய்யக்கூடிய காரியம், தேவகாரியம் செய்து என்று எம்பெருமானுடைய ஆக்ஞைக்கு அனுகுணமாக இப்படியெல்லாம் ததி ஆராதனம் இவர்கள் செய்கிறார்கள் என்று இது தேவகாரியம் என்று எம்பெருமானுக்கு எத்தனையோ கைங்கரியம் செய்யக்கூடியவர்கள் இவர்கள் என்று கொண்டால் இவர்கள் எம்பெருமானுக்கு எதனாலே கைங்கரியம் செய்கிறார்கள் விசாரித்தார் சுவாமி மணவாள மாமுனிகள். இவர்கள் செய்யக்கூடியது எதனாலே என்றால், அப்பொழுதுதான் இந்த ஸ்ரீ வைஷ்ணவர்கள் இங்கே நன்றாக ததி ஆராதனத்தை அமுது செய்வார்கள். இல்லைன்னா இவர்கள் தேவகாரியத்தை விட்டார்கள்னு சொன்னா, அதாவது எம்பெருமானுக்கு செய்யக்கூடிய கைங்கரியங்களை விட்டார்கள்னு சொன்னா ஒரு நாளும் இந்த ஸ்ரீ வைஷ்ணவர்கள் ஏறெடுத்தும் பார்க்க மாட்டார்கள். அதனாலே பண்ணுவார்கள். மதுரை ஆழ்வார் அவர் இங்கேருந்து ஆழ்வார் சன்னதிக்குள்ள பூந்தார். ஆழ்வாரை சேவிக்கணும்னு போறார். அப்படி சேவிக்கணும்னு போகும் காலத்தில் இங்கே ஆழ்வார் திணறி விடத்துல இருந்தா அடியேன் இங்கிருந்தா விடத்துல உபன்யாசம் பண்ணி வருகிறேன். இங்கே ஆழ்வார் திணறியில் போனா நேர சன்னதிக்குள்ள போனா எம்பெருமானையே பார்க்காமல் அப்படியே ஆழ்வார் சன்னதிக்கு போயிடலாம். நடுவில் சன்னதி கருடன் இருக்கார், அவருக்கு பின்புறமாக நேர ஆழ்வார் சன்னதிக்கு போயிடலாம், எம்பெருமானை பார்க்கவே வேண்டாம். அப்படிதான் ஒரு நாள் மதுரை ஆழ்வார் உள்ள வந்தார். அவசரமா வந்தார், நேர ஆழ்வார் சேவிக்கணும்னு போனார். போன உடனே கொஞ்ச தூரம் போயிட்டார். ஆழ்வார் அந்த திருப்புலி ஆழ்வார் பரியந்தம் அங்கே போன உடனே ஐயோ நம்ம நேரம் வந்துட்டோமே, உள்ள பெருமாள் இருக்காரான்னு பார்க்கவே இல்லையே. போனால் ஆழ்வார் கேட்பாரே முதல்ல, ஓய் மதுரை ஆழ்வீரே வந்தீரே, பெருமாள் ஆதிப்பிரானையும் பொலிந்த நின்ன பிரானையும் பார்த்தீரா என்று கேட்பாரே, சேவித்தீரான்னு கேட்பாரே. அப்படி கேட்கும் காலத்திலே சேவிக்கவில்லை பார்க்கவில்லைன்னு சொன்னா அப்போ ஆழ்வார் நம்மை பார்க்கவே மாட்டாரே, நமக்கு முகம் கொடுக்க மாட்டாரே ஆழ்வார் என்று நினைத்தார் மதுரை ஆழ்வார். அதனாலே திரும்பி வந்தார். திரிதந்தாகிலும் தேவபிரானுடைய கரியகோல திருவுரு காண்பன் நான் பெரியவன் குருகூர் நகர் நம்பி காடுறியான் என்று மதுரை ஆழ்வார் தம்முடைய கண்ணின் சிறுத்தாமலே தெரிவிக்கிறார். திரிதந்தாகிலும், திரிதந்தாகிலும் திரும்பி வந்தாகிலும் அர்த்தம். திரும்பி வந்தாகிலும் திரிதந்தாகிலும் தேவபிரானுடைய கரியகோல திருவுரு காண்பன் என்று தேவபிரான் என்று மிகுந்த உபகாரம், தேவதைகளுக்கு உபகாரம் செய்தவன், அதற்கு மேலே எனக்கு ஆழ்வாரே உபகரித்தவன், அப்படிப்பட்ட எம்பெருமான் தேவபிரான் கரியகோல திருவுரு காண்பன் நான் ஒரு தடவை பார்ப்பேன். கரியகோல எம்பெருமான் மதுரை ஆழ்வார் வந்து பார்த்த உடனே நன்னா படபடான்னு சேவை சாதிப்பான். அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய அந்த கடுத்த திருமேனியை ஒரு முறை நான் பார்ப்பேன், கரியகோல திருவுரு காண்பன், நான் அதை ஒரு முறை பார்ப்பேன் என்று தெரிவிக்கிறார் மதுரை ஆழ்வார். எதனாலேனா ஆழ்வார் இல்லைன்னா நம்மை ஏறெடுத்தும் பார்க்க மாட்டார்னா, அதனாலே கட்டாயம் எம்பெருமானை ஒரு முறை பார்த்து ஆழ்வார் சந்நிதிக்கு செல்ல வேண்டும் என்று கொண்டு பார்ப்பர், அவ்வளவுதான் என்று ஆச்சரியமாக பார்க்கிறோம். அதே போலத்தான் இங்கே இவர்கள் தேவகாரியம் செய்யவில்லை என்று சொன்னால் வரக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவர்கள் ஒரு நாளும் இவர்களை பார்க்க மாட்டார்கள். அந்த ஊர்ல இருக்கிறவாளே யாரும் பார்க்க மாட்டார். அதனாலே தேவகாரியம் செய்கிறார்கள் இவர்கள் என்று ஆச்சரியமான அர்த்தத்தை காட்டுகிறார். இடத்திலே தேவகாரியம் செய்து வேதம் பயின்றுவாள் திருக்கோட்டியூர். அப்படி வேதம் பயின்றுவாள் என்று வேதத்தை நன்றாக அதிகரித்தவர்கள் பயின்று அவர்கள் வாழக்கூடிய திருக்கோட்டியூர். நாளே வேதத்தாலே சொல்லப்படக்கூடிய அர்த்தம் என்ன என்றால் கடைசியிலே ததியர்களை ஆராதிக்க வேண்டும் என்பதுதான் வேதத்திலே காட்டப்பட்ட மேலான அர்த்தம், உயர்ந்த அர்த்தம். அதை நன்றாக பயின்று அதில் நன்றாக தேர்ச்சி பெற்று அதை நன்றாக கற்று வாழக்கூடியவர்கள் வர்த்திக்கக்கூடிய ஊர்தான் திருக்கோட்டியூர். வேதம் பயின்றுவாள் திருக்கோட்டியூர் மூவகாரியமும் திருத்தும் என்று மூவகாரியமும் திருத்தும் முதல்வனை சிந்தியாதா என்று இடத்துல மூவர் காரியமும் திருத்தும். மூவர் காரியம் தான் மூவர்னா பிரம்மா ருத்ரன் இந்திரன் என்று சொல்லக்கூடிய மூவர் காரியம் திருத்தும். அவர்கள் காரியம் இருக்கே அதை திருத்தும்னா என்ன, அவர்களை ரட்சிக்கக்கூடியவன் எம்பெருமான். 3 பேரையும் ரட்சிக்கக்கூடியவன். பிரம்மாவை சிருஷ்டித்தான் எம்பெருமான். சிருஷ்டித்த பிரம்மாவுக்கு வேதத்தை சொல்லிக் கொடுத்தான்.
தன்னுடைய திருநாபி கமலத்திலிருந்து ஒரு கமலத்தை உண்டாக்கி அந்த கமலத்திலே நான்முகனை நாராயணன் படைத்தான் என்கிற கிரமத்திலே நாராயணாத் பிரம்மா ஜாயதே என்று நாராயணனிடத்திலிருந்து பிரம்மா உண்டாகிறான். நான்முக கடவுள் அவனை படைத்தான் எம்பெருமான். படைத்த பிற்பாடு அவனுக்கு வேதத்தை சொல்லிக் கொடுத்தான். யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோவை வேதாம்ச்ச பிரஹினோதி தஸ்மை என்று அவனுக்கு வேதத்தை சொல்லிக் கொடுத்தான். அப்படி வேதத்தை சொல்லிக் கொடுத்தோ நீ யோனிகளை படை என்று நிறைநான்முகனை படைத்தான். நீ மேலும் மேலும் சிருஷ்டியை பண்ணுவாயாக என்று வேதத்தை கொடுத்தான். கொடுத்த வேதத்தை பிரம்மா கொண்டார். அவருக்கு தனியா ஒரு இடத்தையும் கொடுத்தான் எம்பெருமான். சத்தியலோகம் என்று அண்டத்துக்கு மேற்பகுதியிலே இருக்கக்கூடிய லோகம் சத்தியலோகம், அந்த இடத்தையும் கொடுத்தான். குழந்தைக்கு இடத்தையும் கொடுத்து வேதம் தான் ஐஸ்வர்யம் அவனுக்கு, அந்த ஐஸ்வர்யத்தையும் கொடுத்தான். இதை கொண்டு காரியம் பண்ணு சிருஷ்டியை பண்ணுன்னு தெரிவித்தான். பிரம்மாவும் சிருஷ்டிக்க தொடங்கினார். எல்லாம் பண்ணிடுவார். இப்போ ஆச்சு 1000 வருஷம், அதாவது 1000 சதுர்யுகங்கள் பிரம்மாவுக்கு பகல். அந்த பகல்ல எல்லாம் சிருஷ்டித்து கடைசியிலே 1000 சதுர்யுகங்கள் ராத்திரி. அந்த ராத்திரியிலே பிரம்மா தூங்குகிறார். அப்படி தூங்கும் காலத்திலே கடைசியிலே பிற்பகுதியிலே இடத்துல மதுகைடபர்கள்னு சொல்லக்கூடிய அசுரர்கள் அவர்கள் வேதத்தை அபகரித்து சென்றார்கள். அப்படி அபகரித்து போன காலத்துல எழுந்திருந்தான் பிரம்மா. பிற்பாடு தூக்கம் கலைந்து பார்த்தால் வேதம் ஒன்றுமே இல்லை. 4 குழந்தைகளுடைய வடிவத்தை எடுத்துக்கொண்டு வேதங்களானது விளையாடி கொண்டிருந்தது. இந்த வேதத்தை அசுரர்கள் மதுகைடவர்கள் அபகரித்து சென்றார்கள். நாளே பிரம்மாவுக்கு ரொம்ப வருத்தம் ஏற்பட்டது. எம்பெருமானிடத்திலே சென்று ஓனு கதறி எழுதான். கண்ணிழந்தேன், தனமிழந்தேன், வேதாமே பரமம் சக்ஷுகு, வேதாமே பரமம் தனம். எனக்கு அதான் ஐஸ்வர்யம், எனக்கு அதான் கண்ணு. ஐயோ வேதம் போயிடுத்தே, நான் எப்படி சிருஷ்டிப்பேன் எம்பெருமானே என்று தெரிவிக்க எம்பெருமான் பார்த்தான். ஐயோ பாவம், நம்முடைய குழந்தை இவ்வளோ கஷ்டப்படுறானே என்கிறபடினாலே எம்பெருமான் அப்பொழுது மதுசூதனன் என்று ஹயக்ரீவனாக திருவதாரம் பண்ணி மது கைடவர்கள் இந்த அசுரர்களை கொன்றான் எம்பெருமான். நாளே அவனுக்கு மதுசூதனன் என்கிற திருநாமம் ஏற்பட்டது என்று பார்க்கிறோம். ஆக இப்படி பிரம்மாவுக்கு வந்த ஆபத்தை போக்கினான். 3 காரியம் அதை செய்யக்கூடியவன் எம்பெருமான். அதிலே முதல்ல பிரம்மா. அவனுக்கு வந்த பெரிய ஆபத்து வேதாபகார. வேதத்தை அபகரித்தார்கள் அசுரர்கள் என்கிறபடினாலே அதை போக்கினான் எம்பெருமான். ஆள வந்தார் பரமாச்சாரியர். தம்முடைய ஸ்தோத்திரத்னத்திலே அற்புதமா தெரிவிக்கிறார். வேதாபகார குருபாதக தைத்திய பீடாதி ஆபத் விமோச்சன மகிஷ்ட பலப்பிரதானை என்று எம்பெருமான் இவர்களுக்கெல்லாம் பலத்தை கொடுக்கக்கூடியவனா இருக்கான். வேதாபாகரம் வேதத்தை இழந்த காலத்திலே, வேதமானது அபகரிக்கப்பட்ட காலத்திலே மதுசூதனனாக தோன்றி எம்பெருமான் மதுகைதவர்களை கொண்டு மீண்டும் வேதத்தை எம்பெருமானுக்கு, அதாவது பிரம்மாவுக்கு சொல்லிக் கொடுத்தான். எம்பெருமான் அன்னமாய் அன்னங்க அருமறை பயந்தான், அரங்கமா நகர் அமர்ந்தானே என்று கொண்டாடுகிறார் திருமங்கை ஆழ்வார். அம்சரூபியாக இருந்து வேதத்தை சொல்லிக் கொடுத்தான் அப்பொழுது பிரம்மாவுக்கு எம்பெருமான். ஆக இப்படி வேதம் பறிபோயிற்று. அதனாலே பிரம்மாவை ரட்சித்தான். அடுத்தபடியா வேதாபார குருபாதக என்று குருவானவன் தந்தையானவன் ருத்ரன், தந்தையானவன் பிரம்மா. அந்த பிரம்மாவினுடைய தலையை கிள்ளினான். ஒரு சமயம் பிரம்மாவுக்கும் ருத்ரனுக்கும் 2 பேருக்கும் 5 தலைகள் இருந்தது. 5 தலைகள் இருந்தபடினாலே ருத்ரனை வணங்க வரக்கூடியவர்கள் எல்லாம் பிரம்மாவை நோக்கி வணங்கினார்கள். அவர்களுக்கு தெளிவில்லாமல் கடைசியிலே பிரம்மாவை வணங்கினார்கள் என்கிறபடினாலே பிள்ளையான ருத்ரனுக்கு கோபம் ஏற்பட்டது. தகப்பனாரான பிரம்மா எம்பெருமான் நான்முகனை நாராயணன் படைத்தான். நான்முகனும் தான்முகமாய் சங்கரனை தான் படைத்தான். நான்முகனான பிரம்மா அவன் ருத்ரனை படைத்தான். படைத்தபடினாலே நான்முகன் பிரம்மா ருத்ரனுக்கு தகப்பனார். இந்த ருத்ரனானவன் தகப்பனார் என்று பார்க்கலே, அதே போல தனக்கு ஆச்சாரியன் என்றும் பார்க்கலை. குரு அவன் தான் ஆச்சாரியன். பிரம்மாதான் ருத்ரனுக்கு ஆச்சாரியனாக இருக்கிறான், எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுக்கிறான். அப்படி இருப்பதையும் பார்க்கவில்லை. பார்க்காமல் அவனுக்கும் 5 தலை இருக்கிறது, நமக்கும் 5 தலை இருக்கிறது. நம்மை வந்து வணங்கக்கூடியவர்கள் எல்லாம் குழப்பத்தின் காரணத்தால் அவனை சென்று வணங்கி விடுகிறார்கள். அதனாலே அவனுடைய ஒரு தலையை கிள்ளிவிட வேண்டும்னு கிள்ளி களைந்தான்றா போல அதுல இடது கையாலே பிரம்மாவினுடைய தலையை ருத்ரன் கிள்ளினான். 2 விரலை கொன்று கிள்ளி எறிந்தான். கிள்ளி எறிந்த காலத்திலே பார்த்தான் பிரம்மா. பிரம்மாவுக்கு கோபம் ஏற்பட்டது. அதனாலே சபித்தான். கபாலித்வம் பவிஷ்யசி என்று, கபாலம் கையுமாக நீ திரிவாய் என்று, கபாலம் உன் கையிலே ஒட்டி கொள்ளட்டும் என்று சபித்த காலத்திலே
கேட்டான். ருத்ரன் கேட்டான், மிகவும் கவலையுற்றான் ருத்ரன். ஐயோ இப்படி ஆயிடுத்து என்று கண்ணும் கண்ணீருமாக பிரம்மாவினிடத்திலே இது எப்படி கீழே விழும் என்று கேட்க, அப்பொழுது பிரம்மா தெரிவித்தான், இந்த கபாலமானது எப்பொழுது நிறைகிறதோ அப்பொழுது கீழே விழும் என்று சொல்ல, அப்பொழுது எல்லா பதார்த்தங்களையும் தூக்கி அதிலே சப்த சமுத்திரங்கள் என்ன, சப்த மலைகள் என்ன, இவைகளை எல்லாம் தூக்கி அதிலே இட்டாலும் அது நிறையவே இல்லை. கடைசியிலே எம்பெருமான் பத்ரிகாசிரமத்திலே எழுந்தருளி இருந்தான். அவனிடத்திலே சென்று எப்படியாவது என்னுடைய இந்த துக்கத்தை போக்க வேண்டும் என்று அவனிடத்திலே கேட்ட காலத்திலே எம்பெருமான் அவனுடைய மார்பகத்திலிருந்து அப்படி ஒரு துளி வேள்வை அல்லது ரத்தத்தை அப்படி இந்த கபாலத்திலே தெளிக்க அந்த கபாலமானது நிறைந்து கீழே விழுந்தது என்று பார்க்கிறோம். தத்ர நாராயண ஸ்ரீமான் மயாபிக்ஷாம் பிரயாசிதா என்று ருத்ரனே இதை பார்வதியினிடத்திலே தெரிவிக்கிறான். நாராயணன் அங்கே ஸ்ரீமான் நாராயணன் பிராட்டியோடைய கூட இருந்தவன். அவள் புருஷகாரம் செய்ய எம்பெருமானானவன் என்னுடைய பெரிய ஆபத்தை போக்கினான். கபாலமானது கையிலே ஒட்டி கொண்டு மிகுந்த துர்க்கந்தத்தோடே கூடியிருந்தது. வெகுகாலம் கையிலே ஒட்டி இருந்தபடினாலே கடைசியிலே அந்த கபாலமானது கீழே விழுந்தது என்று இப்படி ருத்ரனுக்கு ஏற்பட்ட ஆபத்தை போக்கினவனும் எம்பெருமான் தான். மூவர் காரியம் என்று அடுத்தபடியாக மூன்றாவதாக இருக்கக்கூடியவன் அவன்தான் தேவேந்திரனான இந்திரன். ஆக இந்திரனுக்கு அசுரர்களாக வரக்கூடிய ஆபத்து, எத்தனையோ ஆபத்து. மகாபலி போல்வார் அவர்கள் இந்திரனுடைய லோகத்தை பறித்துக் கொள்ள எம்பெருமான் வாமனனாக வந்து திருவோதாரம் பண்ணி திரிவிக்ரமனாக வளர்ந்து அந்த இந்திரனுக்கு 3 லோகத்தையும் மீட்டுக் கொடுக்கிறான் எல்லை நடந்து என்று பார்க்கிறோம். இதெல்லாம் இந்திரனுக்கு எம்பெருமான் செய்த காரியம். இதைத்தான் பரமாச்சாரியர் வேதாபார குருபாதக தைத்திய பீடாதி என்று தைத்தியர்கள் அசுரர்கள் அவர்களாலே ஏற்படக்கூடிய பெரிய பீடை கஷ்டங்கள் அதெல்லாம் தேவதைகளுக்கு போக்கக்கூடியவனாக இருக்கிறான் எம்பெருமான் என்று காட்டுகிறார் அவ்விடத்திலே. அதைத்தான் இங்கே மூவர் காரியம்னு பெரியாழ்வார் சொன்னதைத்தான் பரமாச்சாரியர் அவ்விடத்திலே தெரிவிக்கிறார் தம்முடைய ஸ்தோத்திர ரத்னத்திலே. மூவர் காரியமும் திருத்தும், அவர்கள் காரியத்தையும் திருத்தக்கூடியவன் என்று சொன்னால் அவர்கள் செய்யக்கூடிய காரியங்கள் அதிலே எத்தனையோ இதை போல குறைகள் எல்லாம் ஏற்படுறது. வேதத்தை கொடுத்து சிருஷ்டின்னு சொன்னா அதை இழந்துட்டு நிற்கிறான். அதே போல குருவை ஒருத்தனை கொடுத்து தாப்பன் ஒருத்தனை கொடுத்தா அவனுடைய தலையை கழிவிட்டு நிற்கிறான். அதற்கு மேலே தேவேந்திரன் தன்னுடைய லோகம் அவனுக்குன்னு லோகத்தை கொடுத்தா அதை ரட்சித்துக் கொள்ள முடியவில்லை அவனாலே. அதெல்லாம் திருத்தக்கூடியவனாக இருக்கிறான் எம்பெருமான். மூவர் காரியமும் திருத்தும் முதல்வனை சிந்தியாத அப்படிப்பட்ட முதல்வன், லோகத்தை எல்லாம் சிருஷ்டித்தவன், சகல ஜெகத் காரணபூதனாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான். அவன் சிருஷ்டித்தபடினாலே தான் பிரம்மாவாகட்டும் ருத்ரனாகட்டும் இந்திரனாகட்டும் இவர்கள் எல்லாரையும் அவனே ரட்சிக்கிறான். அவன் சிருஷ்டித்ததை அவன் தானே ரட்சிக்கணும். அதனாலே அவனே ரட்சிக்கிறான். மூவர் காரியம் திருத்தும் முதல்வனை சிந்தியாத படிப்பட்ட எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் திருக்கோட்டியூர்ல எழுந்தருள் இருக்கிறானே அவனை சிந்தியாத அப்பாவகாரிகளை படைத்தவன். பாவகாரிகளை படைத்து இப்படி சிந்திக்க மாட்டேன்றாளே, எம்பெருமானை சிந்திக்க வேண்டாமா? இவர்கள் சிந்திக்காமல் இருக்கிறார்களே, அப்படிப்பட்ட பாவகாரியம் செய்யக்கூடியவர்கள், முதல்வனை சிந்தியாமல் இருக்கக்கூடிய பாவகாரிகளை என்று இதெல்லாம் பாவம்னா எம்பெருமானை நினைத்து பார்க்காமல் இருப்பது. அரை க்ஷணம் கூட அவனை நினைத்து பார்க்காமல் இருக்கிறார்களே, இப்படிப்பட்ட பாவம் செய்யக்கூடியவர்கள் பாவகாரிகளை படைத்தவன். எதனால படைச்சான்? எங்கனம் படைத்தான்களோ எதனால இவர்களை படைத்தான் எம்பெருமான்? எதனாலே இப்படி பாவம் செய்யக்கூடியவர்களை படைத்தான் எம்பெருமான்? எதனாலே இந்த சிருஷ்டியை செய்ய வேண்டும்னா இப்படி இருக்காளே எம்பெருமானை சிந்தியாமல் எப்பொழுதும் இதர விஷயங்களிலே மண்டித் திரிகிறார்களே, இவர்களை எதனாலே படைத்தான் எம்பெருமான்? படி மேலும் மேலும் பாவத்தை சூழ்த்துக் கொள்ளும்படியாக இவர்களை சிருஷ்டித்தானே, சிருஷ்டித்ததற்கு என்ன காரணம் தெரியவில்லையே என்று தெரிவிக்கிறார் முதல் பாசுரத்தாலே. அப்பாவகாரிகளை எங்கனம் படைத்தான்களோ, இப்படித்தான் படைச்சானோ தெரியலையே எம்பெருமான். இப்படி பாவம் செய்கிறார்களே, அரை க்ஷணமாவது அந்த எம்பெருமானை நினைத்து பார்க்கலாமே, அதுகூட சிந்தியாமல் இருக்கிறார்களே என்று வருத்தமடைந்து நிந்திக்கிறார் அவர்களை. இப்படி சிந்தியாமல் இருக்கக்கூடியவர்கள், இந்த பாவத்தை செய்யக்கூடியவர்கள், அவர்களை நிந்திக்கிறார் முதல் பாசுரத்தாலே பெரியாழ்வார். அடுத்தபடியாக அதை தெரிவித்த பிற்பாடு இவர்கள் எப்படித்தான் பிறந்தார்களோ தெரியலனா, பெற்ற தாயினுடைய வயிற்றுக்கு இவெல்லாம் ஒரு புண்ணை போல இருக்கக்கூடியவர்கள். இவர்கள் எல்லாம் எம்பெருமானை சிந்தியாமல் இருக்கக்கூடியவர்கள். அவர்கள் பெற்ற தாய் வயிற்றுக்கு ஒரு ஒரு கட்டியாக இருக்கக்கூடியவர்கள் இவர்கள் என்று 2ஆம் பாசுரத்திலே தெரிவிக்க தொடங்கிறார். குற்றமின்னி குணம்பெறிக்கு குருக்களுக்கு அனுகூலராய் சற்றமொன்றுமினாத வன்கையினார்கள் வாழ் திருக்கோட்டியூர் துத்தியேருளகுண்டா தூமணிவண்ணன் தன்னை தொழாதவர்
பெற்றதாயர் வயிற்றினை பெருநோய் செய்வான் பிறந்தார்களே என்பது 2ஆம் பாசுரம். இந்த பாசுரத்திலே குற்றமின்றி குணம் பெருக்கி குருக்களுக்கு அனுகூலராய் குற்றமின்றி ஒரு தோஷமும் இல்லாதவர்கள் குற்றமின்றி குணம் பெருக்கி, இது குற்றம். திருக்கோட்டியூர்ல இருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு குற்றம் கிடையாது. என்ன குற்றம் கிடையாது என்று சொன்னால், அவர்கள் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்யக்கூடியவர்கள், எதை செய்யக்கூடாதுன்னு இருக்கோ அதை செய்யாதவர்கள். இதம் குரு இதம் மாகாரிஷி என்று சாஸ்திரமானது விதிக்கிறது. சாஸ்திரம்னா வேத சாஸ்திரம். இந்த வேத சாஸ்திரம் என்ன பண்றது அப்படின்னா, இதை செய் இதை செய்யாதே என்று விதிக்கிறது. எதையெல்லாம் செய்யு சொல்றதோ அதெல்லாம் செய்யக்கூடியவர்கள், எதையெல்லாம் செய்யக்கூடாது தவிர்க்க வேண்டும் என்று தெரிவிக்கிறதோ அதையெல்லாம் தவிர்க்கக்கூடியவர்கள். குற்றமன்றி குணம் பெருக்கி இப்படி குற்றமில்லாதவர்களாக இருக்கிறார்கள் இவர்கள். அப்படின்னா எதெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் சரியா செய்வார். ஏன் செய்கிறார்கள் இவர்கள் என்றால், இதெல்லாம் பகவான் ஆக்ஞையிட்டு இருக்கான். அந்த ஆக்ஞைக்கு செய்ய வேண்டும். ஸ்ருதிர் ஸ்மிருதிர் மமைவாக்ஞா எஸ்தாம் உல்லங்கிய வர்த்ததே ஆக்ஞாச்சேதி மம துரோகி மத்பக்தோபி ந வைஷ்ணவா என்கிற பகவத் வசனத்துக்கு அனுகுணமாக ஸ்ருதியோ ஸ்மிருதியோ, அதாவது வேதம் என்ன, அதே போல ஸ்மிருதி என்று சொல்லக்கூடிய சட்ட புத்தகங்கள் என்ன, அவைகளெல்லாம் சொல்லக்கூடியது என்னுடைய ஆக்ஞை எம்பெருமான் தெரிவிக்கிறான். எல்லாம் நான் ஆக்ஞையிட்டு இருக்கேன், இதை செய் இதை செய்யாதே என்று ஆக்ஞையிடுகிறேன். ஆக்ஞாச்சேதி மம துரோகி எஸ்தாம் உல்லங்கிய வர்த்ததை, இதை எவன் மீறுகிறானோ அவன் என்னுடைய ஆக்ஞையை மீறினவனாக ஆகிறான், எனக்கு துரோகம் செய்தவனாக ஆகிறான். என்னிடத்திலே பக்தி இருக்கிறது என்று சொன்னாலும் அவனுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை. மத்பக்தோபி ந வைஷ்ணவா என்று எம்பெருமான் தெரிவிக்கிறான். நாளே அவர்களுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொன்னபடினாலே எம்பெருமானுக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லைன்னு எம்பெருமான் சொல்லிட்டான்னா, அப்பொழுது அவனுடைய அடியார்களுக்கும் நமக்கும் சம்பந்தம் ஏற்படுமா? ஒரு காலத்திலையும் சம்பந்தம் ஏற்படாது. அவர்களும் என்ன சொல்லுவா அப்படின்னா, எம்பெருமானே சம்பந்தம் இல்லை என்று உங்களை கைவிட்டான் என்று சொன்னார். அப்பொழுது அப்புறம் நீங்க எதுக்காக எங்களோட சம்பந்தம் கொண்டாடினவர் என்று அவர்களும் கைவிடுவார்கள். அதனாலே இவர்கள் எல்லாம் எம்பெருமான் சொன்னதை எல்லாம் செய்கிறார்கள். எதையெல்லாம் செய்யக்கூடாதுன்றோ அதை தவிர்கிறார்கள். நாளே குற்றமே இல்லாதவர்களாக இருக்கிறார்கள் இவர்கள். அப்பொழுதுதான் அங்கு இருக்கக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவர்கள் எல்லாம் ஆதரிப்பார்கள். இல்லைன்னா ஆதரிக்க மாட்டா, யாரும் முகம் கொண்டு பார்க்கவே மாட்டா இவர்களை. எம்பெருமானுடைய ஆக்ஞையை மீறி நடக்கிறான் இவன் என்று சொன்னால் அவர்கள் பார்க்க மாட்டார்கள். நாளே குற்றமின்றி குணம் பெருக்கி, அதற்கு மேலே குணத்தை பெருக்குகிறார்கள். குணம் பெருக்குவது என்று சொன்னால் என்ன அப்படின்னா, முதல்ல குணம் ஏற்பட வேண்டும் என்று சொன்னாலே முதல்ல எம்பெருமானுடைய கட்டாட்சம் இருக்கணும். ஒரு நற்குணம் ஏற்பட வேண்டும் என்று சொன்னால், ஜாயமானம் ஈ புருஷம் எம்பஷ்யேத் மதுசூதனஹா சாத்விக சது விஜ்ஞேயா சவை மோக்ஷார்த்த சிந்தகா என்று ஜாயமான காலகட்டாட்சம்னு பிறக்கும் காலத்திலே எம்பெருமான் கண்ணை திறந்து பார்க்க வேண்டும், பார்த்து கடாட்சிக்க வேண்டும். அப்படி கடாட்சித்தால்தான் குணத்தை பெருக்க முடியும். ஆக அப்படி கடாட்சிக்கணும். கடாட்சித்த பிற்பாடு குணம்னு சொன்னா என்ன? ஆத்ம குணங்கள், ஆத்மாவுக்குண்டான குணங்கள். அதுல எது பிரதானம் என்று சொன்னால், ஆத்மாவுக்கு எத்தனையோ குணங்கள் இருக்கின்றன என்றால் என்ன அப்படின்னா, இரக்கம் என்ன, தயை என்ன, கருணை என்ன, அதே போல வாத்சல்யம் என்ன, இதெல்லாம் அநேக குணங்கள் ஆத்மாவுக்கு வந்து சேரக்கூடிய குணங்கள். அதிலே பிரதானமாக இருக்கக்கூடிய குணங்கள் என்ன? ஆத்ம குணங்களில் பிரதானம் சமமும் தமமும். ஸ்ரீவச்சனபூஷண திவ்யசாஸ்திரத்தில் பிளரோகாச்சாரியர் அற்புதமா தெரிவிக்கிறார். ஆத்ம குணங்களில் பிரதானம் சமமும் தமமும். ஆத்மகுணம் அதிலே பிரதானம் இது. சமம் என்ன, தமம் என்ன? சமம் என்று சொன்னால் என்ன, தமம் என்று சொன்னால் என்ன? சமம் என்று சொன்னால் வெடி இந்திரியங்களை அடக்குவது, அதாவது செவி வாய் கண் மூக்கு உடல்னு சொல்லக்கூடிய இந்த 5 இந்திரியங்கள் இருக்கே, அதையெல்லாம் தங்கள் இஷ்ட பிரகாரம் இதர விஷயங்களிலே சஞ்சரிக்காமல் அதை கட்டுப்படுத்துவது, அது ஆத்மகுணம். அதற்கு சமம் என்று பெயர். அடுத்தபடியா தமம் என்று சொன்னால் உள்ளிந்திரியம், உள்ளே இருக்கக்கூடிய மனசை அடக்குவது. இதுதான் ஆத்ம குணங்களில் பிரதானம். சமமும் தமம். இந்த மனசானது தன் இஷ்ட பிரகாரம் இதர விஷயங்களிலே சஞ்சரிக்காமல், அது சஞ்சரிக்கிறபடினாலே தன்னுடைய பஞ்சேந்திரியங்கள் செவி வாய் கண்மூக்கு உடல் இவைகளும் இதர விஷயங்களை எனக்கு காட்டு காட்டு என்று பட்டிமேய்ந்து திரிகிறது. இவைகளெல்லாம் நானே அதை அடக்குவதற்கு அப்படிப்பட்ட மனது, அந்த மனதை அடக்குவது, அதற்கு மேலே இந்திரியங்களை அடக்குவது ஆத்மகுணங்களில் பிரதானம். சமம் தமம் இவை 2 உண்டானால் ஆச்சாரியன் கைபுகுரும். இது 2 இருக்கும்னு சொன்னார். அப்பொழுது ஆச்சாரியன் அவன் என்ன பண்றான்? அபிமானிக்கிறான். இவன் நம்முடைய சிஷ்யன், ஆஹா என்னே ஆத்மகுணம்
இந்திரியங்களை எல்லாம் இவன் எம்பெருமான் விஷயத்திலேயே ஆக்கியிருக்கிறான், மனசையும் எம்பெருமான் விஷயத்திலேயே ஆக்கியிருக்கிறான் என்று இருக்கும்னு சொன்னா அப்பொழுது ஆச்சாரியன் கைபுகுகிறான். படி ஆச்சாரியன் கைபுகுந்தால் அவ்விடத்திலே திருமந்திரம் கைபுகுரும். திருமந்திரமானது அது வந்து சேருகிறது. இப்போ ஆச்சாரியன் சொல்லக்கூடிய திருமந்திரம், அந்த திருமந்திரத்தை உபதேசிக்கிறானே ஆச்சாரியன், பஞ்சசம்ஸ்காரம் என்று ஆச்சாரியனை போய் நாம் சேரும் காலத்திலே அவன் 5 சம்ஸ்காரங்களை பண்ணுகிறான். அதிலே ஒன்று மந்திரோபதேசம். அதிலே திருமந்திரத்தை உபதேசிக்கிறான் ஆச்சாரியன் ஒரு ஜீவாத்மாவுக்கு, ஒரு சிஷ்யனுக்கு. அப்படி அந்த திருமந்திரத்தினுடைய அர்த்தமானது அது நன்றாக நிலைத்து நிற்கும், கைவசத்திலே நிற்கும். ஆச்சாரியன் கைபுகுந்தால் திருமந்திரம் கைபுகுரும். திருமந்திரம் கைபுகுந்தால் ஈஸ்வரன் கைபுகுரும். திருமந்திரத்தினுடைய அர்த்தம் நன்றாக நெஞ்சிலே பட்டது என்று சொன்னார். அதற்கனுகுணமாக எம்பெருமான் நம் கைவசமாகி விடுவன். அதற்கு பிற்பாடு எம்பெருமான் கைவசமானான்னு சொன்னா ஈஸ்வரன் கைபுகுந்தால் மீட்சின்னி மைகுந்தமானகர் மத்தது கையதுவே என்கிறபடியே பிராப்திய பூமி கைபுகுரும்னு காட்டினார் பிள்ளலோக ஆச்சாரியன். எம்பெருமான் கைபுகுந்தான்னு சொன்னால் பரமபத பிராப்தி நமக்கு நிச்சயம். கட்டாயம் அவன் எம்பெருமான் நமக்கு பரமபதத்தை அளிப்பன், வைகுந்தத்தை கொடுப்பன். இனி திரும்பி வருவது என்பது கிடையாது. இந்த துக்கத்திலே நாம் மறுபடியும் வந்து சேரமாட்டோம் என்பதை அவ்விடத்திலே ஆச்சரியமாக காட்டினார். அதை கொண்டவர்கள் தான் இங்கே இருக்கக்கூடியவர்கள் அவ்விடத்திலே என்று குற்றமின்றி குணம் பெருக்கி, இப்படி இவர்கள் குணத்தோடைய கூடியிருக்கிறார்கள். அதாவது என்ன அப்படின்னா ஆத்ம குணங்களோடைய கூடினவர்கள். அதனாலே இவர்களுக்கு என்ன ஏற்பட்டிருக்கிறார், அந்த குணத்தை பெருக்கிக் கொள்கிறார்கள். எம்பெருமானுடைய கடாட்சத்தாலும் ஆச்சாரியன் கைபூந்திருக்கிறபடினாலும் தங்களுடைய ஆத்ம குணங்களை மேலும் மேலும் வளர்த்துக் கொள்கிறார்கள், சத்துக்களாக திகழ்கிறார்கள் இவர்கள் என்று அதை முதல்ல காட்டினார். குற்றமின்றி குணம் பெருக்கி குருக்களுக்கு அனுகூலராய், அதற்கு மேல என்ன, குருக்களுக்கு அனுகூலராய் என்று குருக்கள் இருக்காளே, அதாவது இவர்களுக்கு ஆச்சாரியர்கள், அந்த ஆச்சாரியர்களுக்கு அனுகூலனாக இருக்கிறான். எப்படி அனுகூலனா இருக்கான்னா என்ன அப்படின்னா, சிஷ்யனானவன் எப்படி இருக்க வேண்டும் என்றால் எல்லாவற்றையும் அவனுக்கு சமர்ப்பித்து விட வேண்டும் ஆச்சாரியனுக்கு. சசிஷ்யா நேதர ஸ்மிருதா என்று இடத்துல எல்லாவற்றையும் இடத்துல வாசம், அவனுடைய சரீரம், வசு விஞ்ஞானம், சரீரம் என்ன, வசு விஞ்ஞானம், இவனுடைய ஐஸ்வர்யம் என்ன, ஞானம் என்ன, எல்லாம் சத்விருத்தியம் தாரயேத்யஸ்து என்று எல்லாத்தையும் குருவுக்காக கொடுக்கக்கூடியவன். அவன்தான் உண்மையிலேயே சிஷ்யன், அவனைத்தான் உண்மையான சிஷ்யன் சொல்ல வேண்டும். இப்படி இருக்கக்கூடியவன். அதற்கு மேலே என்ன என்றால் ஆச்சாரியனுடைய திருமேனியை ரட்சிக்க வேண்டும் என்று அதிலே ஊற்றத்தோடைய கூடினவன் ஆச்சாரியன். சிச்சன் ஆறுயிரை பேணுமவன், தேசாரம் சிச்சனவன் சீர்வடிவை ஆசையுடன் நோக்கும் என்று ஆச்சாரியனுடைய சீர்வடிவிற்கே திருமேனி அதை நன்றாக ரட்சிக்க வேண்டும் என்று அதிலே ஊற்றத்தோடைய கூடியிருக்கிறானே, அப்படிப்பட்ட சிஷ்யனானவன். அந்த சிஷ்யனானவன் அவனுக்கு எல்லாவற்றையும் உபதேசிக்கிறான். ஆச்சாரியனானவன் அவனுக்கு எந்த குறையும் இல்லாமல் அவனுக்கு சதுபதேசங்களை பண்ணி போகிறான் ஆச்சாரியன். அப்படி குருக்களுக்கு அனுகூலனாக இருக்கிறான் இவன். ஆத்ம குணங்கள் நன்றாக வளர்கிறது. குற்றமின்றி குணம் பெருக்கி குருக்களுக்கு அனுகூலரா. இப்படி குணமானது பெருக பெருக என்ன ஏற்படுறது, குருக்களுக்கு அனுகூலனா என்று குருக்கள் ஆச்சாரியர்கள் மிகவும் அபிமானிக்கிறார்கள். இவன் நம்முடைய சிஷ்யன், நம்முடைய சிஷ்யன் என்று குருக்களுக்கு நீங்க சொன்னாலும் அது இங்கே குருன்னு தன்னுடைய நேர ஆச்சாரியன் என்று கொள்ளலாம். அல்லது பல மகனியர்கள் அவர்களுக்கு அனுகூலனாக இருப்பன் இவன். குருக்களுக்கு அனுகூலனாய் சற்றமொன்றுமில்லாத வன்கையினார்கள் வாழ் திருக்கோட்டியூர் என்று சற்றமொன்றுமில்லாத என்று சற்றம் என்று சொன்னால் இவ்விடத்திலே பொறாமை, பொறாமை இல்லாதவர்கள். சற்றம் ஒன்றுமில்லாத, நான் சற்றம்னா என்ன, பொறாமைனா என்னன்னே தெரியாது அப்படிப்பட்டவர்கள். அப்படி உதாரர்கள், வன்கையினார்கள், வன்மையோடைய கூடினவர்கள். வன்கையினார்கள்னா வன்மையோடைய கூடினவர்கள், நிறைய ஔதாரியத்தோடைய கூடினவர்கள், வாரி வாரி கொடுக்கக்கூடியவர்கள், எல்லாருக்கும் நிறைய உபகாரம் செய்யக்கூடியவர்கள். அப்படிப்பட்டவர்கள் வாழக்கூடிய திருக்கோட்டியூர். அவர்களுக்கு என்ன பெருமைனா சற்றம் ஒன்றும் இல்லாத. சற்றம்னா பொறாமை என்கிறதே கிடையாதுன்னா அவர்களுக்கு. பொறாமைனா என்னன்னே தெரியாது. சற்றம் இல்லாதான்னு சொல்லாமல் சற்றம் ஒன்றும் இல்லாத என்று தெரிவிக்கிறபடினாலே இவர்களுக்கு பொறாமை இல்லைன்னு சொல்வதை காட்டிலும் பொறாமைனா என்னன்னே தெரியாதவர்கள் என்று இருக்கக்கூடியவர்கள் தான் திருக்கோட்டியூர்ல இருக்கக்கூடியவர்கள். நாளை இது ஏற்படுவது ரொம்ப கஷ்டம். மனோரமணிகள் ஆச்சரியமா காட்டின. இது ஏற்படுறதுக்கே ரொம்ப கஷ்டம். இடத்துல குற்றமின்றி குணம் பெருக்கி குற்றமின்றி என்று குற்றமே இல்லாமல் தோஷமே இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள்னு
இடத்துல அநேகம் பேர் இருக்கலாம். அதாவது என்ன, வேதத்திலே சொல்லப்பட்டதை அனுஷ்டிப்பது, 10 அனுஷ்டிப்பது, அதிலே எதெல்லாம் தவிர வேண்டுமோ அதெல்லாம் தவிர்வது, இதை செய்யக்கூடியவர்கள் அநேகம் பேர் இருக்கலாம். குணம் பெருக்கின ஆத்ம குணத்தை பெருக்கிக் கொள்ளலாம். நிறைய அர்த்த விசேஷங்களை கேட்டு கேட்டு ஆத்ம குணங்களை பெருக்கிக் கொள்ளலாம். அதற்கு மேலே குருக்களுக்கு அனுகூலர்களாக இருக்கலாம். எல்லாவற்றையும் குருவினிடத்திலே சமர்ப்பித்து அவனுடைய திருமேனி ரட்சணமே நமக்கு காரியம் என்று கொண்டு இருக்கலாம். குருக்களுக்கு அனுகூலர்களாகவும் இருக்கலாம். ஆனா அதுக்கு மேல ஒண்ணு சொல்றாரு, சற்றம் ஒன்றும் இல்லாதான்னு தெரிவித்தாரே, அது ஏற்படுறதுதான ரொம்ப கஷ்டம். பொறாமைன்னு இருக்கு, அது எப்படி வந்துடும்னா, யாருக்கா இருந்தாலும் அது பொறாமைன்னு வந்துடும். அது அவர்ஜனியம், அது தவிர்க்கவே முடியாது, ரொம்ப கஷ்டம் அது என்று மாமுனிகள் தெரிவிக்கிறார் இடத்துல. பொறாமைன்றது தன்னிடையே ஏற்பட்டுடும். அப்படி பொறாமை இல்லாதவர் யாருன்னா சுவாமி மணவாள மாமுனிகள் தான் பொறாமையற்றவர் என்று அதை பற்றி தாமே சொல்லிக் கொள்கிறார் தம்முடைய ஆர்த்தி பிரபந்தத்திலே. தென்னரங்கர் சீரொழு கிழக்காக பெற்றோம், திருவரங்கம் திருப்பதியே இருப்பாக பெற்றோம், மன்யசீர் மாறங்கலை உணவாக பெற்றோம்னு இதெல்லாம் கிடைச்சாலும் கிடைச்சிடும். எல்லாம் தென்னரங்கல் சீரடு கிழக்காக பெற்றோம்னு தென்னரங்கனுடைய பரமகிருபை, பெரிய பெருமாள் திருவரங்கராஜனுடைய பரமகிருபை, அதற்கு இலக்கானோம் நாம். அதனால இலக்கானபடினால்தான் இப்படிப்பட்ட ஆச்சரியமான திருவாய்மொழி பிள்ளை என்கிற ஆச்சாரியனை நமக்கு கொடுத்தார் பெரிய பெருமாள். அவருடைய பரம இன்னருளாலே இந்த ஆச்சாரியனை நாம் அடைந்தோம் என்று நினைக்கிறார் மணவாள மாமுனிகள். இதெல்லாம் பெறலாம், எம்பெருமானுடைய கடாட்சத்தாலே உயர்ந்த ஆச்சாரியனை பெறலாம். அதற்கு மேல் உண்டான அநேக விஷயங்கள் அதெல்லாம் தெரிவிக்கிறாரே. மன்னிய சீர் மாறன் கலை உணவாக பெற்றோம், மதுரவி சொற்படியே நிலையாக பெற்றோம் என்று ஆழ்வாருடைய ஸ்ரீசூக்திகள் அதுதான் நமக்கு உணவு. அதே போல ஆச்சாரிடத்து மிகுந்த பக்தியுடன் எப்படி மதுரவி ஆழ்வார் இருந்தாரோ அதே போல இருக்கும்படியான ஒரு நிலை, இதெல்லாம் பெற்றோம். மேலே பூர்வாச்சாரியனுடைய திவ்ய ஸ்ரீசூக்திகள் எல்லாம் பெற்றோம். அதற்கு மேலே அதிலேயே பொழுதுபோக்கும்படியாகவும் பெற்றோம். அதற்கு மேலே வேற எதிலையும் நெஞ்சு செல்லாதபடியான இதெல்லாம் பெற்றோம். நாம் இதெல்லாம் பெற்றாலும் பெறலாம். நான் கடைசியில ஒன்று சொன்னார், பிறர்மினுக்கம் பொறாமையில் அப்பெருமையும் பெற்றோமே. மற்ற பேருடைய மினுக்கம் இருக்கே, ஏற்றம் கௌரவம், அதை பொறுக்காத ஒரு தன்மை இருக்கே, அது தன்னிடையே ஏற்பட்டுள்ளன. லோகத்தில் இருக்கக்கூடியவர்கள் எத்தனைத்தான் கீழ்கண்ட குணங்கள் எல்லாம் இருந்தாலும் ஆச்சாரத்துல மிகுந்த ஈடுபாடு இருக்கலாம். அதே போல ஆழ்வார் ஸ்ரீசூக்திகள்ல மிகுந்த ஈடுபாடு இருக்கலாம். ஆச்சாரத்தை பிரேமம் கனத்து இருக்கலாம். இதெல்லாம் கூட ஏற்பட்டுள்ளலாம். மதுரவி சொற்படியே நிலையா நிற்கலாம். இதெல்லாம் கூட ஏற்பட்டுள்ளலாம். ஆனா பொறாமைன்னு இருக்கே, இது இப்படி மதுரவி சொற்படையே நாம் இருக்கிறோம் அப்படின்ன உடனே என்ன நாம் இப்படி இருக்கோம், ஆனா அவன் இருக்கானே இஷ்ட பிரகாரம் இருக்கான், ஆனா அவன் நன்ன காட்டிலும் நன்னா இருக்கானே என்று பொறாமை ஏற்பட்டுடும். அப்பொறாமைன்னு இருக்க, நாம இப்படி இதுல ஊற்றத்தோட இருக்கிறோம், ஆனால் நாம் அப்படி தாழ்ந்த நிலையில இருக்கோம். நம்ம காட்டிலும் அவனுக்கு ஒரு ஊற்றமும் இல்லை, ஏற்றமும் இல்லை, ஒண்ணும் இல்லை ஆச்சாரியன் விஷயத்துல. அப்படி இருக்கக்கூடியவன் நன்னா இருக்கானே என்கிற பொறாமை வந்துடும். அதுதான் கடைசியில வைத்தார் இடத்துல மணவாள மாமுனிகள். பிறர் மினுக்கம் பொறாமையிலா பெருமையும் பெற்றோமே. பொறாமை என்பதே கிடையாது நமக்கு. யார் எத்தனை பெருமையோட கூடியிருந்தாலும் அவர்கள் பெருமையை கொண்டாடும்படியான ஒரு நெஞ்சை கொடுத்தாரே பெரிய பெருமாள் திருவாய்மொழி பிள்ளையினுடைய அனுகிரக விசேஷத்தார் என்று நினைத்து மிகவும் சந்தோஷத்தை அடைகிறார். ஆக இங்கே திருக்கோட்டியூர்ல இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இப்படி மணவாள மாமுனிகளைப் போல நெஞ்சு படைத்தவர்கள். இவர்களுக்கு பொறாமைனா என்னன்னே தெரியாது. அதை தெரிவிக்கிறார் இங்கே ஆச்சரியமாக. சற்றமொன்றும் இல்லாத வன்கையினார்கள் வாழ் திருக்கோட்டியூர், பொறாமையே இல்லாதவர்கள் அவர்கள் எல்லாம் மிகுந்த ஊதாரியத்தோடைய திருக்கோட்டியூர்ல இருக்கக்கூடியவர்கள். துத்தி 7 வகம் உண்டா தூமணிவண்ணன் தன்னை தொழாதவர், துத்தி 7 வகம் உண்டா என்று ஒன்றாக எல்லாத்தையும் சேர்த்து 7 லோகத்தையும் உண்டான எம்பெருமான். அப்படிப்பட்ட தூமணிவண்ணன், தன்னை தொழாதவர் பரிசுத்தமான மணிவண்ணன். அந்த எம்பெருமான் தன்னை யார் வணங்காமல் இருக்கிறார்களோ தொழாதவர், அவர்கள் பெற்றதாய் வயிற்றினை பெருநோய் செய்வான் பிறந்தார்கள். பெற்றதாய் வயிற்றை தாய் எவள் பெற்றாலோ அவளுடைய வயிற்றுக்கு ஒரு புண்ணு இவர்கள் பெற்றதாய் வயிற்றை பெருநோய் செய்வார் என்று அவர்களெல்லாம் பெரிய நோய், மகாவியாதி என்று சொல்வது உண்டு. அங்கங்கள் எல்லாம் குறைந்து கொண்டே வரும் அந்த வியாதியில. அதே போல இங்கே பெருநோய் என்று பெரிய வியாதி, அதை செய்வான் பிறந்தார்களே, அதை செய்வதற்காகவே பிறந்திருக்கிறார்கள் என்று தெரிவிக்கிறார். நிந்திக்கிறார் ஆழ்வார். இப்படிப்பட்டவர்களை எம்பெருமானை தொழாதவர்னு சொன்னார். தொழாதவர்கள் 2ஆம் பாட்டிலே தெரிவித்தார். முதல் பாட்டிலே நினையாதவர்கள் சொன்னார், 2ஆம் பாட்டிலே தொழாதவர்கள் சொன்னார். 3ஆம் பாட்டிலே இப்பொழுது
தொழக்கூடியது என்று சொன்னால் என்ன? வணங்குவது என்று அதிலே நெஞ்சு சென்றது பெரியாழ்வாருக்கு. வணங்குவதுன்னா தொடருதுன்னா என்ன? கையாலே தானே சேவிக்கணும். அப்படி கையாலே சேவிக்கும் காலத்துல இந்த விரல்களெல்லாம் இருக்கே, அதை பார்த்தார் பெரியாழ்வார். இந்த விரல்களெல்லாம் இருக்கே, இதெல்லாம் எம்பெருமான் எதுக்காக கொடுத்துருக்கான்? இந்த விரல் எல்லாம் அப்படின்னா எம்பெருமானுடைய திருநாமங்களை சொல்லி எண்ணுவதற்காக கொடுத்துருக்கான். 1 2 3 எண்றதற்கு பகவான் நாமங்களை சொல்லி எண்ணுவது அதுக்காக கொடுத்தது. அவ்வளோ திருநாமங்கள் இருக்கு எம்பெருமானுக்கு. ஆஹா, என்ன ஆச்சரியம், என்ன ஆச்சரியம், எத்தனை எண்ணினாலும் எண்ணின்றே இருக்கலாம் என்று எண்ணுக்கெடுக்காக கொடுத்தது. அப்படிப்பட்ட இந்த விரல்களை கொண்டு இப்படி எப்பொழுதும் சோரை உண்கிறார்களே, இதை கொண்டு கையால எப்பொழுதும் சாட்டுண்டே இருக்காளேவா இடைவிடாமல் என்று அதை அவர்களை நிந்திக்கிறார். அடுத்த பாசுரம் 3ஆம் பாசுரத்திலே வண்ணனன் மணியும் மரகதமும் அழுத்தி நிலையேடும் தின்னசூல் திருக்கோட்டியூர் திருமால் திருநாமங்கள் என்ன கண்ட விரல்களால் இறைப்பொழுதும் என்னகிடாது போய் உண்ணக்கண்ட தம் ஊத்த வாய்க்கு கவலம் உண்டு இன்னார்களே என்கிறது இந்த 3ஆம் பாசுரம். இந்த 3ஆம் பாசுரத்திலே வண்ணனன் மணியும் மரதகமும் என்று வண்ணனன் மணி நல்ல ஆச்சரியமான நிறத்தோடைய கூடின மணிகள், வண்ணனன் மணியும் மரதகமும், அதற்கு மேலே மரதகம் என்ன? மரதகமும் அழுத்தி நிழலேடும், அதெல்லாம் அழுத்தி நன்றாக நிழல் எழும்படியாக எங்க அழுத்தி இருக்குன்னா திண்ணைசூழ் என்று திண்ணைகள் இருக்கே, திருக்கோட்டியூர்ல இருக்கக்கூடிய கிரகங்கள். இந்த கிரகங்கள்ல வாசல்ல திண்ணைகள் இருக்குமே, அந்த திண்ணைகளுக்கெல்லாம் அலங்காரமாக நிறைய நல்ல மணிகள் என்ன, மரதகங்கள் என்ன, அதெல்லாம் நிழலிடும்படியாக அப்படின்னா நன்னா ஒடிவிட்டு பிரகாசிக்கும்படியாக அதெல்லாம் அழுந்தி இருக்கிறது திண்ணையிலே. அழுத்தி திண்ணசூழ், அதிலே அழுந்தி நிழலிடும் திண்ணசூழ். அப்படிப்பட்ட திருக்கோட்டியூர் திருமால் திருமாலவன் திருநாமங்கள், அந்த திருக்கோட்டியூர்ல எழுந்தருள் இருக்கக்கூடிய திருமால் விராட்டியோட கூட எழுந்தருள் இருக்கான இந்த எம்பெருமான் திருமாலவன் திருநாமனுடைய திருநாமங்கள், திருமாலவன் திருநாமங்கள் அவனுடைய பேர்கள் இருக்கே, அதை எண்ணுவதற்காக கொடுத்த விரல்கள்னா இந்த விரல்கள் எல்லாம் அதுக்காக கொடுத்துக்கப்பட்டிருக்கு. பெருமானுடைய பேரை எண்ணணும்னு எதுக்காக இந்த திண்ணையிலெல்லாம் இப்படி மணியை அழுத்தி வச்சிருக்கா? வாச திண்ணையிலெல்லாம் என்ன பிரயோஜனம்னா உள்ளுக்குள்ள தங்களுடைய கிரகத்துக்குள்ள எல்லாத்தையும் நன்னா பதுக்கி வைக்க வேண்டாமா? மணியும் நல்ல மணியும் மரதகமும் இதெல்லாம் வீட்டுக்குள்ள அல்லவா பதுக்கி வைக்கணும். இதை விட்டுட்டு எதுக்காக வாச திண்ணையில போய் அதெல்லாத்தையும் சேர்த்து அந்த திண்ணையை கட்டியிருக்கா? இந்த திருக்கூட்டியூர்ல இருக்கிறவா தாங்கள் அல்லவா மணியையும் மரகதத்தையும் வைத்துக் கொண்டு அனுபவிக்க வேண்டும். வீட்டுக்குள்ளனா இருக்கணும். திண்ணையில போயிருந்தா அது என்ன பிரயோஜனம்? எல்லாம் அழுக்கு படிஞ்சு போய் இப்படியா இருப்பது என்று நாம் நினைக்கலாம். ஆனா அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் அப்படின்னா, இடத்தே சொக்கநாராயண பெருமாள் வீதியிலே எழுந்தருளுவர். வீதியிலே எழுந்தருளும் காலத்திலே அவருக்கு ஆனந்தத்தை கொடுக்க வேண்டும். ஆஹா, என்ன அழகா இருக்கு இந்த கிரகமானது என்று அவர் இதை பார்த்து ஆனந்திக்க வேண்டும். அது அவருக்கு செய்யக்கூடிய கைங்கரியம் நினைக்கிறார்கள் திருக்கோட்டியூர்ல இருக்கக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவர்கள். பார்த்த உடனே ஆஹா, என்னமா ஒளி வீசுகிறது இந்த கிரகமானது, இந்த மாளிகையானது என்று சொக்கநாராயண பெருமாள் அப்படி வீதியிலே வரும் காலத்துல அவருக்கு ஆனந்தத்தை கொடுக்க வேண்டும்னா அதற்காக திண்ணைகளிலே நல்ல மணியும் மரகதமும் அதை அழுத்தி இருக்கிறார்கள். அதிலிருந்து ஒளியானது புறப்பட்டு வீசுகிறது எல்லா இடத்திலும். இன்று இப்படிப்பட்டவர்கள் திருக்கோட்டியூர்ல இருக்கக்கூடியவர்கள். பொதுவா மணி மரதகம் இதெல்லாம் இருந்தா என்ன அப்படின்னா அதெல்லாம் நாம அனுபவிக்கிறதுக்காக நாம கொள்றோம். நாம எப்பவும் அதனாலே உயர்ந்த ஆரத்தை பண்ணி கொள்ளலாம் என்றெல்லாம் கொள்ளுகிறோம். அப்படியே இல்லை. நிறைய ஐஸ்வர்யம் இருக்கு ஒருத்தனுக்குன்னு கொண்டாலும் கூட அவன் என்ன பண்றான்? இந்த மணியும் மரகத்தையும் தன்னுடைய கிரகத்துக்குள்ளே பதுக்குகிறான். அல்லது தன்னுடைய கிரகத்திலே சுவர்லேயோ அல்லது வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய தரையிலேயோ அதையெல்லாம் பதித்து அதை பார்த்து பார்த்து அவன் அனுபவிக்கிறான் ஒருத்தன் லோகத்திலே. ஆனால் அப்படி இல்லாமல் இவர்கள் எதை நினைக்கிறார்கள்? இதையெல்லாம் எம்பெருமான் அனுபவிக்க வேண்டும் என்கிறபடினாலே வாசல் திண்ணையிலே அதை பதித்து வைத்திருக்கிறார்கள். அவ்வளவு ஏத்தத்தோடைய கூடினவர்கள் இந்த ஸ்ரீ வைஷ்ணவர்கள்னு அதை தெரிவித்தார். திண்ணசூழ் திருக்கோட்டியூர் திருமாலவன் திருநாமங்கள் எண்ணக்கண்ட விரல்களால், அப்படிப்பட்ட திருக்கோட்டியூர்ல எழுந்தருள் இருக்கக்கூடிய திருமால் அவனுடைய திருநாமங்கள் அதை எண்ணக்கண்ட விரல்களால் அதை எண்ண வேண்டும். திருநாமத்தை 1 2 3 எண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். எண்ணுவது எதற்கா அப்படின்னா என்றதுன்னா ஏதோ ஜபம் பண்றாளா? அதெல்லாம் கிடையாது. அதுவே பிரயோஜனம்னா கை விரல் படைச்சது எதுக்கா அப்படின்னா அவர்கள் என்ன நினைக்கிறா அப்படின்னா இதை கொண்டு எம்பெருமானுடைய பேரை அப்படி எண்ணிட்டு போயிட்டே இருக்கிறது. நாளே இதை செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்கிறபடினாலே விரல்களை எம்பெருமான் கொடுத்திருக்கிறான். அவனுக்காக கொடுக்கப்பட்டது. விசித்ரா தேய சம்பத்தி ஈஸ்வராய நிவேதிதம் பூர்வமேவ கிருதா பிரம்மன்னு அஸ்தபாதாதி சம்யுதா என்று விசித்திரமான இந்த தேகம் என்று சொல்லக்கூடிய இந்த சம்பத்து
இதை ஈஸ்வராய நிவேதிதம், அவன் பொருட்டு கொடுத்திருக்கிறான். இப்படி கொடுத்ததை கொண்டு அவனுக்காக நாம் இருக்க வேண்டுமே தவிர எல்லா அங்கங்களும் அவனுக்காக என்று இருக்க வேண்டும். அது இல்லாமல் மற்ற பேர் எப்படி இருக்கா, அவர்களை நிந்திக்கிறார். மேலே பெரியாழ்வார் விடத்திலே என்ன கண்ட விரல்களால் இறைப்பொழுதும் எண்ணகிடாது போய், இறைப்பொழுதும் கொஞ்ச காலமாவது அரக்ஷண காலமாவது எண்ணலாம் இல்லையோ, இந்த விரலை கொண்டதை கொடுத்து அரை க்ஷண காலமாவது எம்பெருமானுடைய திருநாமத்தை நாராயணா மாதவா கேசவா கோவிந்தா நிருசிம்மா என்றெல்லாம் சொல்லி எண்ணலாமே. அது இல்லாமல் அதை விட்டுவிட்டு, அதற்காக கொடுக்கப்பட்டதை விட்டுவிட்டு போய் உண்ணக்கண்டதம் ஊத்தவாய்க்கு, உண்ணக்கண்டதம் ஊத்தவாய்க்கு எப்பொழுதும் ஏதாவது போஜனம் பண்ணிட்டே இருக்கணும். ரொம்ப ஆச்சரியம். இந்த வாயானது இருக்கு, அது எப்பொழுதும் ஏதாவது அரைச்சுட்டே இருக்கணும். பசுக்கள் கூட போஜனம் செய்து அசையிடுவதுன்னு ஒன்று இருக்கு இல்லையோ, புல்லை சாப்பிட்டுட்டு இடத்துல மரத்தின் அடியில போய் உட்கார்ந்து அதை வெறும் அசையிடும் பசுக்கள், ஆங்கிலத்தில் சொல்றது ரீகேபிசுலேஷன் என்று தெரிவிப்பார்கள். இப்படி அசை போடுறதுக்கு அது கூட மறந்ததும் அசை போடுறத. ஆனா மனிதர்களாகிற நாம் மறப்பதே கிடையாது. நான் இடைவிடாமல் எப்பொழுதும் ஏதாவது வாயில போட்டு அரைச்சுட்டே இருக்கொள்ளும். அப்படிப்பட்ட உண்ணக்கண்ட தம் ஊத்த வாய்க்கு, தம் ஊத்த வாய்க்கு அப்படின்னா என்ன, அசுத்தமான வாய். ஊத்த வாய்னா அசுத்தமான வாய். அப்படிப்பட்ட வாய்க்கு, இந்த வாய்க்கு அவர்கள் செய்யக்கூடிய என்ன, கவளமுந்துகின்றார்கள், கவளமுந்துகின்றார்கள். அவர்கள் எப்பொழுதும் இந்த விரல்களை கொண்டு, அதாவது போஜனத்தை எள்ளி எள்ளி வாயில போடணும். அதுக்காகத்தான் விரல். பெருமான் விரல் எதுக்காக கொடுத்திருக்கான், அவனுடைய திருநாமத்தை இறைப்பொழுதும் ஒரு அரக்ஷணமாவது சொல்லி எண்ணுவோமே என்று இல்லாமல் இந்த விரல்களை கொண்டு எப்பொழுதும் வாயிலே போஜனம் இடுவது இதையே கொண்டிருக்கிறார்கள். விரலை கொண்டு என்ன பண்ணோம், எம்பெருமானுடைய திருநாமத்தை எண்ண வேண்டும். அதற்கு பிற்பாடு எம்பெருமானுக்கு திருவாராதனம் செய்ய வேண்டும். இதெல்லாம் விரலை கொண்டு செய்யலாமே. புஷ்பங்களை அவனுடைய திருவடியிலே சமர்ப்பிப்பது, அப்படி சமர்ப்பிக்கும் காலத்தில் என்ன பண்றோம், விரலை கொண்டு தானே சமர்ப்பிக்கிறோம். அப்படி விரலை கொண்டு அவனுடைய மந்திர புஷ்பம்னு பார்க்கிறோம் திருவாராதனத்தில். பெருமானுடைய பேரை சொல்லி எவ்விடத்திலே அதெல்லாம் அவனுடைய திருவடி தாமரிலே சமர்ப்பிக்கிறோம். கேசவாய நமஹா, ஓம் நாராயணாய நமஹா என்றெல்லாம் சொல்லி, அப்படி அதற்காக கொடுக்கப்பட்ட விரல்கள். இந்த விரல்களை கொண்டு வெறும் போஜனம். எப்ப பார் இந்த அசுத்தமான வாய்க்கு, அது எப்பொழுதும் அசுத்தம். என்ன, எதனாலே அப்படின்னா, எச்சில் வாய் தூய்மையில் தொண்டனேன் நான் சொல்லினேன் தொல்லநாமம் என்று இந்த எச்சில் வாய் இருக்க எப்பொழுதும் எம்பெருமானுடைய திருநாமத்தை அதை சொல்லுவதற்காக இருக்கக்கூடிய வாய். இது எத்தனை இதர விஷயங்கள் பேசுகிறது. அப்படிப்பட்ட அசுத்தமான இந்த வாய், அந்த வாயிலே எப்பொழுதும் கவளம் உண்ணுகின்றார்களே, கவளம் கவளமாக நிறைய எடுத்து எடுத்து வாயில போடுறது. கவளம் உண்ணுகின்றார்களே ரொம்ப அற்புதமான வார்த்தை. கவளம் உந்துகின்றார்களே, அதை உள்ளுக்குள்ள தள்ளுறா. உந்துதல்னா உள்ள தள்ளுதல். கவளம் கவளம்னா இந்த யானை இருக்கே, அது துதிக்கையாலே கவளம் கவளமாக போஜனம் பண்ணும். ஒரு பெரிய உருண்டை எடுத்து அப்படி வைப்பான் துதிக்கையில். உடனே அதை எடுத்து அப்படியே உள்ளுக்குள்ள தள்ளும். அதை போலத்தான் சாப்பிட்றது பார்த்தா கவளம் கவளமாக வாய்க்குள்ள தள்ளிண்டே இருக்கான இந்த விரல்களை கொண்டு. கொஞ்சம் ஒரு இறைப்பொழுதாவது எம்பெருமானுடைய பேரை சொல்லி அந்த விரல்களாலே எண்ணலாமே. அதை விட்டு விட்டு எப்பொழுதும் போஜன பிரியர்களா இப்படி திரிகிறார்களே என்று முதல்ல சரீரத்துக்கு உண்டானதை தெரிவித்தார். இடத்திலே 3ஆம் பாசுரத்தாரே விரல்னு சொன்னது சரீரம். இந்த சரீரத்தை கொண்டு, அசுத்தமான இருக்கக்கூடிய இந்த சரீரத்தை கொண்டு, இதனாலே கொஞ்சமாவது எம்பெருமானை நினைக்கலாமே, அல்லது எம்பெருமானுக்கு ஏதாவது கைங்கரியம், சரீரத்தை கொண்டு காய்கமான கைங்கரியம் பண்ணலாமே. அதை விட்டு விட்டு இடத்துல விரல்னு சொன்னது, என்ன கண்ட விரல்னு சொன்னது மற்ற சரீரத்திலே உண்டான உறுப்புகள் எல்லாவற்றுக்கும் இவ்விடத்துல உபலட்சணம். இதை கொண்டு ஏதாவது எம்பெருமான் விஷயத்திலே காரியம் பண்ணலாமே, அதை இறைப்பொழுதும் பண்ணாமல் எப்பொழுதும் எதை போஜனம் பண்ணலான்னு இதற்காகவே வாழ்கிறார்களே லோகத்திலே என்று அவர்களை நிந்திக்கிறார் இவ்விடத்துல பெரியாழ்வார். அடுத்தபடியா அதற்கு மேலே 4ஆம் பாசுரத்தாலே இப்போ காய்கமா சரீரத்துக்கு உண்டான குறைய சொல்லிட்டாரா. அதுக்கடுத்தபடியாக இப்பொழுது வாக்குக்கு உண்டானது மனோவாக்காயங்கள்னு தான் திரிவித கரணங்கள். 3 கரணங்கள். இது மனசு ஒன்று, வாய் ஒன்று, அதே போல சரீரம் ஒன்று. இப்போ சரீரத்தை பத்தி சொல்லிட்டார், விரலை பத்தி சொல்லிட்டார். அடுத்தபடியா இருக்கக்கூடியது வாக்கு. வாயை கொண்டு அவனுடைய திருநாமங்களை பாடவிருக்க, அதை விட்டு விட்டு வாயை கொண்டு எப்பொழுதும் எதையோ பேசுகிறார்களே, இவர்களுடைய வாய்க்கு என்ன பண்ணணும் அப்படின்னா புல்ல தன்னை அடையணும் என்று அடுத்தபடியாக தெரிவிக்கிறார். 4ஆம் பாசுரத்தாலே உரகவன் அணையான் கையில் உரசங்கம் போல் மடவண்ணங்கள் நிறைகடம் பரந்தேறும் செங்கமளவயல் திருக்கோட்டியூர் நரகநாசனை நவின்று கொண்டே
அணையாத மானிடச்சாதியர் பருகு நீரும் உடுக்கும் கூரையும் பாவம் செய்தனதான்களோ என்று இடத்துல பருகு நீர் உடுக்கும் கூரை இவைகளெல்லாம் இப்படிப்பட்ட அவைஷ்ணவர்களை சேர்ந்து அவைகள் பாவம் செய்திருக்கிறது என்று இது மிகவும் முக்கியமான பாசுரம். இது இந்த பதிகத்துக்கு உரக மெல்லணையான் கையில் என்று உரகமெல்லணையான் என்று எம்பெருமான் இருக்கானே பள்ளி கொண்டிருக்கிறான், படுத்திருக்கானே எம்பெருமான், அவன் உரகம் என்று சொன்னால் பாம்பு, பாம்பின் மீது படுத்திருக்கிறான் எம்பெருமான். உரகமெல்லணையான் என்று நீரானது க்ஷீராப்தி க்ஷீரசமுத்திரம் பால் சமுத்திரமானது பாலே உறுத்துகிறது எம்பெருமானுக்கு. அது உறுத்தாமைக்காக ஆச்சரியமான ஒரு பாம்பை படுக்கையாக விரித்திருக்கிறான். வெள்ளத்தின் மேல் ஒரு பாம்பை மெத்தையாக விரித்து அதன் மேலே கள்ள நித்திரை கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான் பெரியாள் வரை சாதிக்கிறார். நாளே இப்படி எம்பெருமான் பாம்பை விரித்து உரக மெல்லணையான் அதன் மீது அப்படியே படுத்துருக்கான். அதை படுக்கையாக நன்னா முதுவாக இருக்கக்கூடிய படுக்கை எம்பெருமானுடைய திருமேனி இருக்கே, அதுல அந்த ஜலம் அந்த பார்க்கடலே அது உறுத்தும் என்கிறபடினாலே பாம்புன்னு சொன்னா ரொம்ப மிருதுவா இருக்கும், அது குளிர்ந்து இருக்கிறது, அதே போல மிருதுவாகவும் இருக்கிறது, அதுக்கு மேலே நறுமணத்தோடைய கூடியிருக்கிறது, நன்னா வெண்மை நிறத்தோடைய கூடியிருக்கிறது, நன்னா விஷாலமாக இருக்கிறது. இதெல்லாம் 5 குணங்களோடைய கூடின படுக்கை அது. அப்படிப்பட்ட மெத்தன்ன பஞ்சசயனம், அந்த சயனமாகிற அந்த ஆச்சரியமான ஆதிசேஷன் அதன் மேலே எம்பெருமான் அற்புதமா படுத்திருக்கிறான். உரகமெல்லணையான் கையில், அவன் கையிலே இருக்கக்கூடிய உரை சங்கம், அந்த கையிலே எப்பொழுதும் உரை சங்கம் அதிலேயே இருக்கிறது. நான் எப்பொழுதும் அந்த சங்கானது எம்பெருமான் கையை விடுவதே கிடையாது. அந்த கையிலிருந்து நேர வாய்க்கு வரான், வாயில வச்சு பூதனான் எம்பெருமான். அடுத்தபடியா என்ன, கையிலேயே இருக்கிறான் அவன். 9 சொல்லில் உலகளந்தான் வாயுமுதம் கண்படை கொள்ளல் கடல்வண்ணன் கைத்தளத்தே என்று உறங்குவதுன்னா கையிலேயே உறங்குறான். அடுத்தபடியா கையிலேருந்து வெளியில போறதே கிடையாது. சக்கரமாவது வெளியில போறான், வெளியில போய் இடத்துல முடித்து விட்டு யாரெல்லாம் முடிக்கணுமோ கொன்று விட்டு மறுபடியும் வந்து சேருகிறான் சக்கரம். ஆனால் அப்படி இல்லாமல் இந்த சங்கு எப்படி இருக்கான் அப்படின்னா எம்பெருமான் கையிலே இருக்கிறான். ஒரே சங்கம் அவிடத்திலே எப்பொழுதும் நித்தியவாசம் பண்ணுகிறான். இவன் கையை விட்டு போவதே கிடையாது. கை வாய் அவ்வளவுதான் அவனுக்கு தெரிஞ்சது. நாளே அவன் கையிலே எப்படி இருக்கிறானோ அதே போலத்தான் உரகமெல்லணையான். அவனுடைய கையிலே எம்பெருமான் ஆதிசேஷன் ஆகிற படுக்கை அது அவனுக்கு பரமபோக்கியமா இருக்கு. ஒரு ஜீவாத்மாவானவன் அவன் ஒரு ஆதிசேஷன் பாம்பினுடைய வடிவை கொண்டு எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்ய வேண்டும் என்று கைங்கரியம் செய்கிறான். இது எம்பெருமானுடைய நித்திய சங்கல்பத்தாலே செல்லுகிறது அந்த கைங்கரியமானது இடைவிடாமல். ஆக இப்படி ஆதிசேஷன் எப்படி படுத்துட்டு இருக்கான், அதன் மேலே எம்பெருமான் எப்படி படுத்துட்டு இருக்கானோ அதே போலத்தான் இங்கே எம்பெருமான் கையில இருக்கக்கூடிய சங்கு இருக்கே அதுவும் நன்னா கையில நன்னா படுத்துட்டு இருக்கு. படத்துல வரா நேர வாயில வச்சு ஊதறான். வாயது கையதாக இருக்கக்கூடியவன், வாய்விடா ஜென்மமாக இருக்கக்கூடியவன் சங்கு என்றெல்லாம் ஆண்டாள் விசேஷித்து தெரிவிக்கிறாள் தன்னுடைய நாச்சியார் திருமொழியிலே. கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ என்கிற திருமொழியிலே அதை மேலே அனுபவிக்க இருக்கிறோம் அவ்விடத்துல. இப்படி எம்பெருமான் கையில இருக்கக்கூடிய அந்த பாஞ்சஜன்யம் இருக்கு. இந்த பாஞ்சஜன்யமானது அவன் கையிலே உரசங்கம் போல் மடவண்ணங்கள், அவன் கையிலே எப்படி இந்த சங்கம் இருக்கோ அதே போலத்தான் திருக்கோட்டியூர்ல இருக்கக்கூடிய மடப்பத்தோட கூடின அன்னங்கள், இந்த அம்சப்பறவைகள்லாம் இருக்கே மடவண்ணங்கள், அவைகள் நிறைகணம் பறந்தேறும் வரிசையா வந்து கூட்டம் கூட்டமாக வந்து பறந்தேறும் செங்கமல கமல புஷ்பங்கள் இருக்கே. செங்கமலம் என்று சொன்னது திருக்கோட்டியூர்ல நிறைய செங்கமல வயல், திருக்கோட்டியூர்னு நிறைய வயலாலே சூழப்பட்ட திருக்கோட்டியூர்ல நீரின் சமிருத்தியாலே நிறைய புஷ்பங்கள், தாமரை என்ன செங்கமலம் என்ன, அதற்கு மேலே எங்கே நிறைய ஆம்பல் புஷ்பம் என்ன, செங்கடி நீர் புஷ்பங்கள் என்ன, இவைகளெல்லாம் பூத்திருக்கிறதே. அப்படி இருக்கக்கூடிய அநேக புஷ்பங்கள் அதிலே முக்கியமாக இவ்விடத்தே செங்கமலம் என்று சிவந்த தாமரை, அந்த புஷ்பத்தின் மேலே வரிசையாக வந்து அன்னங்கள் எல்லாம் அப்படி அவ்விடத்திலே வந்து சேர்ந்தது என்று சொன்னால் அது எப்படி இருக்கு? சிவந்திருக்கக்கூடிய எம்பெருமானுடைய கை இருக்கே, கைத்தளம் தாமரை பெருமானுடைய கை இருக்கே, அது உள்ளங்கை தாமரையை போலே சிவந்திருக்கிறது. அதிலே சங்குன்னு சொல்லக்கூடியது வெள்ளையா இருக்கும். அதை போலே செந்தாமரை புஷ்பங்களின் மீது அம்சங்கள் எல்லாம் வந்து வரிசையாக சேர்ந்தது என்று சொன்னார். இது எதை போல இருக்குன்னா பெரியாழ்வாருக்கு இதை பார்த்த உடனே திருக்கோட்டியூர்ல அவருக்கு எம்பெருமான் கையில் இருக்கக்கூடிய சங்கு ஞாபகத்துக்கு வருது.
ஆச்சரியம். மடவண்ணங்கள் எல்லாம் அதே போல மடப்பத்தோடைய கூடினவன் சங்காழ்வான். என்ன மடப்பத்தோடைய கூடினவன் பவ்யத்தை, ரொம்ப பவ்யமாக இருக்கிறது இந்த அம்சப்பறவைகள் எல்லாம். அந்த பவ்யத்தை இருக்க அவனுக்கே இருக்கக்கூடியது சங்குக்கு. இடத்துல அவன் என்ன அப்படின்னா கூணேறு சங்கு என்று அவனுக்கு கூண் ஏறி இருக்கிறதா, அப்படி கூண் அப்படி ரேசா குனிஞ்சவனாக இருக்கிறான், அப்படி வளைஞ்சு தானே இருக்கான் சங்கு. அதனாலே அந்த பவ்யத்தை அவனுடைய திருமேனியிலே காண்கிறோம். அந்த மடப்பம் சங்குக்கும் இருக்கு, அதே போல அன்னங்களுக்கும் அந்த மடப்பம் இருக்கு, அப்படி கொஞ்சம் அப்படி சாஞ்சு இருக்கு இந்த அன்னப்பறவைகள் எல்லாம். அப்படிப்பட்ட அம்சங்கள் எல்லாம் இந்த தாமரையிலே படிந்தது என்று சொன்னார். அது எதை போல இருக்குன்னா எம்பெருமானுடைய செங்கமல கை இருக்கே அதிலே படிந்த அந்த சங்கை போலே இருக்கிறது என்று அதை தெரிவிக்கிறார். செங்கமல வயல் திருக்கோட்டியூர் நரகநாசனை நவின்று கொண்டடையாத நரகநாசன் பண்றான், நரகத்தை எல்லாம் அழித்து விடுகிறான் எம்பெருமான். நகலு பாகவதாக யம விஷயம் கச்சந்தி என்று பாகவதர்கள் ஒரு காலத்திலும் யமனுடைய நாடு நரகத்துக்கு போகக்கூடியவர்கள் என்று. நரகநாசன் யார்? அவன் எம்பெருமான் தான், திருக்கோட்டியூர்ல இருக்கக்கூடிய எம்பெருமான். என்ன பண்றான்? நரகத்தையே அழித்து விடுகிறான். அப்படிப்பட்ட நரகநாசனை நவின்று கொண்டடையாத அவனை நாவிற்கொண்டடைய நரகநாசனை நாவிற்கொண்டடையாத அவனை நாவிற்கிலே கொண்டு அடையாத நாக்கு படைத்த பிரயோஜனம் அவனையே அழைப்பது. அது இல்லாமல் ஒரு காலம் கூட அவனை அழைக்காமல் நரகநாசன் ஒரு தடவை அவனை அழைத்தாள் போருமே. அதற்கு மேலே எப்படி இந்த பாகவதர்கள் எல்லாம் எம்பெருமானை அழைத்தா பாகவதர்கள் இவர்களெல்லாம் எப்படி நரகத்துக்கு போவார்கள்? நரகத்துக்கு போகவே மாட்டார்கள் இவர்கள். அவனுடைய பெயரை ஒரு தடவை சொன்னால் போரும், நரகத்துக்கே போக மாட்டார்கள் என்று நவரநாசனை நாவிற்கொண்டு அடையாத நாக்கிலே கொண்டு அழைத்தால் அவனை அழைச்சாலே போரும், நரகத்துக்கு போக முடியாது என்று தொண்டரடிப்புடியாழ்வாரும் இதை விசேஷித்து தெரிவிக்கிறார். நாவல் துடிதருகின்றோம் நமந்தவர் தலைகள் மீதே மூலகம் உண்டுமிழ்ந்த முதல்வன் இந்நாமம் கத்தாவளிப்புடமகண்டான் என்று நரகத்தில் இருக்கக்கூடிய யமன் என்ன, யமனுடைய பத்னிகள் என்ன, அவர்களெல்லாம் ஒரு அரங்கமாக அமைத்து அதன் மேலே நான் நாட்டியமாடுகிறேன்னு தெரிவித்தார் தொண்டரடிப்புடியாழ்வார். அப்படி நாட்டியமாடுவது எதனாலே? நான் எம்பெருமானே உன்னிடத்துல வந்த உன்னுடைய பேரை கற்றபடினாலே மூலகுண்டமிழ்ந்த முதல்வன் இந்நாமம் கத்தாவளிப்பு, உன்னுடைய பேரை கற்றபடினாலே உன்னுடைய பேரை சொன்னபடினாலே நரகத்தில் இருக்கக்கூடிய யமன் மேலேயே தலையை வச்சு ஆடுறேன்னு சொன்னார் அவர். நரகத்துக்கு போய் எங்கேயாவது போவார்களா? அப்பொழுது யமன் தலையிலேயே காலை வைத்து ஆடக்கூடியவர்கள் பாகவதர்கள் சொன்னா நிச்சயம் யமனுடைய நாட்டுக்கு செல்ல மாட்டார்கள். அதனாலே நரகநாசனாக இருக்கக்கூடியவன் எம்பெருமானவனுடைய பேரை சொன்னாலே போரும்னா நரகமெல்லாம் அழிந்து போய்விடும் என்று இங்கே நரகநாசனை நாவில் கொண்டு அடையாத மானிட சாதியர், அப்படிப்பட்ட மனுஷ பிறவி என்று பேருனா இவர்களுக்கு. எம்பெருமானுடைய பேரை சொல்லி அழைக்க வேண்டாமா? நாளே வாய் படைத்த பிரயோஜனம் என்ன? எம்பெருமானுடைய பேரை சொல்ல வேண்டும். கீழ்ப்பாசுரத்துல விரல்கள் படைத்த பிரயோஜனம், அதாவது சரீரம் படைத்த பிரயோஜனத்தை சொன்னார். இப்பொழுது வாய் படைத்த பிரயோஜனம் என்ன? அவனுடைய பெயரை சொல்ல வேண்டும். அப்படி பெயரை சொன்னால் நரகத்துக்கு போகாமல் இருக்கலாம். ஆனால் அவனுடைய பெயரை சொல்லாமல் இருக்கக்கூடியவர்கள் அப்படிப்பட்டவர்கள் மானிட சாதியர். பருகு நீரும் முடுக்கும் கூரையும், அவர்கள் பருகு நீரும் முடுக்கும் கூரை, அவர்கள் பருகக்கூடிய நீர் என்ன, அதற்கு மேலே உடுக்கும் கூரை என்ன, அவர்கள் பருகக்கூடிய நீர் அந்த உடுக்கும் கூரை அதெல்லாம் என்ன பாவம் செய்ததோன்னு. இந்த நீருக்கும் கூரைக்கும், அதாவது உடுக்கக்கூடிய வஸ்திரங்கள், கூரைனா வஸ்திரம், வேட்டியோ மத்தொன்னோ புடவையோ இவைகளெல்லாம் இருக்கு, இவைகளெல்லாம் என்ன பாவம் செய்தது? அதுக்கு கூட பாவம் உண்டா என்று சொன்னால் அவைகளுக்குள்ளேயும் ஒரு ஆத்மா இருக்கிறது. ஆத்மா நீரா இருந்தாலும் சரி, அதே போல வஸ்திரமா இருந்தாலும் சரி, எதுக்கெல்லாம் ஒரு பேரும், நீர்னு ஒரு பேர் இருக்கொல்லையோ, வஸ்திரம்னு ஒரு பேர் இருக்கொல்லையோ, அப்படிப்பட்ட பேரும் ஒரு வடிவும் எதற்கெல்லாம் இருக்கோ அதற்குள்ளே எல்லாம் ஆத்மா ஒன்று இருக்கிறது. அந்த ஆத்மாவுக்குள்ளே அந்தராத்மாவாக பகவான் இருக்கிறார் என்று சொல்லுகிறபடினாலே அந்த ஆத்மாக்கள் எல்லாம் இவர்களுக்கு பருகக்கூடிய நீரா இருக்க, இவர்களுக்கு அவைகளெல்லாம் வஸ்திரமா இருக்க, அதனாலே அவைகளெல்லாம் பாவம் செய்திருக்கிறது என்று காட்டுகிறார். இவர்கள் மட்டும் பாவிகள் என்று, இவர்கள் பருகக்கூடிய நீரும் அதே போல வஸ்திரமும் பாவம் செய்தபடினாலே இவர்களுக்கு அவைகள் தாரக பதார்த்தமா இருக்கு. இவர்களுக்கு அவைகளெல்லாம் இடத்துல அலங்காரத்துக்கு விஷயமா இருக்கு வஸ்திரங்கள் எல்லாம்.
ஏன் காரணம் என்னன்னா, இவர்களுக்கு பகவானிடத்துல பக்தியே இல்லையே. வாயாலே எம்பெருமானுடைய பேரையே சொல்ல மாட்டேன்றாளே, ஒரு தடவை கூட பேரை சொல்ல மாட்டேன்றாளே. அப்படி இருக்கக்கூடியவர்கள் இவர்கள் வாயாலே நீரை பானம் பண்ணினார்னு சொன்னா, அப்போ நீர் என்ன பாவம் பண்ணியிருக்கு? இந்த நீரிலே இருக்கக்கூடிய ஆத்மா. அதனால் தானே இவர்கள் வாய்க்குள்ளே அது செல்கிறது. அதே போல இவர்கள் வஸ்திரத்தை உடுக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த வஸ்திரம் என்ன பாவம் பண்ணியிருக்கு? அதனால் தானே இவர்களுடைய மானத்தை ரட்சிக்கக்கூடியதாக அவைகள் அமைந்திருக்கிறது. அதனாலே இவைகளெல்லாம் கூட இவர்கள் சம்பந்தத்தாலே பாவம் செய்த ஆத்மாக்கள் தான் இவர்களுக்கு, அதாவது எம்பெருமானுடைய பேரை வாயாலையும் சொல்லாதவர்களுக்கு நீராகவும் வஸ்திரமாகவும் இருக்கிறது என்கிற விசேஷமான ஆச்சரியமான சாஸ்திரார்த்தத்தை வெளியிட்டு காட்டுகிறார் பெரியாழ்வார் இந்த பாசுரத்தாலே. வருகநீரும் முடுக்கும் கூரையும் பாவம் செய்தனது ஆண்களும் என்று தெரிவித்து அடுத்தபடியாக 5ஆம் பாசுரம். அந்த 5ஆம் பாசுரத்தாலே ஊரினுடைய வழப்பத்தை கொண்டாடுகிறார். இடத்திலே ஊரிலே இருக்கக்கூடிய ஆமை என்ன, அங்கே இருக்கக்கூடிய ஆச்சரியமான மீன்கள் என்ன, அதையெல்லாம் தெரிவித்து அப்படிப்பட்ட இவைகளெல்லாம் இருக்கிறது. இந்த பதார்த்தங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய அந்த திருக்கோட்டியூர்ல இருக்கக்கூடிய எம்பெருமான், அந்த எம்பெருமானை யாரெல்லாம் இவ்விடத்திலே மனசாலே நினைக்காமல் இருக்கிறார்களோ அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த ஜந்துக்கள் எல்லாம் இருக்கு, ஆமையாகவும் மீனாகவும் இருக்கக்கூடியது, அதற்கெல்லாம் ஏதோ உணவுகள் இருக்கு. அதே போலத்தான் இவர்களுக்கும் புல்லைத்தான் நான் உணவாக கொடுக்க வேண்டும் என்று அடுத்தபடியாக தெரிவிக்கிறார் 5ஆம் பாசுரத்தாலே. ஆமையின் முதுக திடை குதி கொண்டு தூமலர் சாடி போய் தீமை செய்து இடவாடைகள் விளையாடு நீர் திருக்கோட்டியூர் நெவிசேர் தரங்கையினானை நினைப்பிலா வரிசன் சுடை பூமிவாரங்கள் உண்ணும் சோற்றினை வாங்கி புல்லை திணிமினே என்பது இந்த 5ஆம் பாசுரம். அதிலே ஆமையின் முதுகத்திடை குடி கொண்டு என்று ஆமை இருக்கு, நிறைய நீர் இருக்கு திருக்கோட்டியூர்ல. நீர் நிறைந்த அந்த இடத்திலே ஆமைகள் அடியிலே நிறைய இருக்கு. அப்படிப்பட்ட ஆமைகள் இருக்கு. அந்த ஆமையினுடைய முதுகு இருக்கு, அந்த முதுகின் மீது நிறைய வாடைன்னு சொல்லக்கூடிய மீன்கள். இந்த வாடைன்ற மீன் இருக்கு, நல்லா பெருத்து இருக்கிறது. அவைகள் எல்லாம் பெருத்த ஜாதி மீன்கள். அப்படிப்பட்ட மீன்கள், அந்த மீன்கள் எல்லாம் அந்த ஆமையின் முதுகின் மேலே குதித்து இங்கும் அங்கும் துள்ளி விளையாடுகிறது அவ்விடத்திலே. அதுதான் இங்கே முதல்ல ஆமையின் முதுகத்திடை குதி கொண்டு தூமலர் சாடி போய் என்று தூமலர் என்று அங்கே இருக்கக்கூடிய மலர்கள், அநேக மலர்கள் இருக்கு அங்கே. அதுதான் கீழ்பாசுரத்தில் தெரிவித்தேன். அதாவது செங்கடி நீர் என்ன, தாமரைகள் என்ன, ஆம்பல் புஷ்பங்கள் என்ன, இந்த மலர்கள் இருக்கு. அதையெல்லாம் தாண்டி அப்படி துள்ளி துள்ளி மேலே செல்கிறது. ஆமையின் முதுகின் மேல் இருந்து அப்படி துள்ளி துள்ளி போகிறது. தூமலர் சாடி போய், சாடினா என்ன, அதையெல்லாம் தாண்டி அல்லது அதன் மேலே எல்லாம் சஞ்சாரம் பண்ணி துள்ளி செல்கிறது. எதுனா தீமை செய்து இடைவாடைகள் என்று. தீமை செய்து, தீமைன்னா என்ன அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய மற்ற பதார்த்தங்கள்லாம் இருக்கு. அந்த பதார்த்தங்கள் எதெல்லாம் வேண்டாத பதார்த்தங்களோ அதையெல்லாம் இது நன்றாக தீமை செய்து என்றால் அவ்விடத்துல அதனிடத்துல விளையாடி இவைகள் செல்கின்றது. எத்தனையோ சேஷ்டைகளை பண்ணி செல்கின்றது, மேலே ஏறி குதித்து செல்கின்றது என்று தீமை செய்து இடவாடைகள் காட்டிது. இடவாடைகள் என்னைக்குமே இந்த வாழை மீன் இருக்கு, அது எல்லாமே பெருத்து இருக்கு. ஆனால் அதுல இந்த இளவாடைகள் இருக்கு, இளமை பருவத்தில் இருக்கிறது தான் இப்படி துள்ளி எல்லாம் விளையாடுறது. ஆனால் வயது முதிர்ந்தது என்று சொன்னால் முதிர்ந்த மீன்கள், முதிர்ந்த வாடைகள் அவைகளெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா ஆங்காங்கே சஞ்சரிக்கிறது, அவ்வளவுதான். அவைகளெல்லாம் துள்ளுவது கிடையாது. ஆனா இந்த இளவாடைகள் இருக்கு, இதுதான் துள்ளுகிறது. அதைத்தான் இங்கே தீமை செய்து இடவாடைகள் விளையாடு நீர் திருக்கோட்டியூர். அவைகளெல்லாம் விளையாடக்கூடிய நீர் சூழ்ந்ததாக இருக்கக்கூடியது திருக்கோட்டியூர் என்று காட்டுகிறார். இந்த பதிகத்துல நிறைய விசேஷார்த்தம் வாரி வருஷிக்கிறார் வியாக்கியாதா வள்ளல் விஷதவாட்சிகாமணிகளான சுவாமி மணவாள மாமணிகள். நான் இவ்விடத்துல அவ்வளோ அர்த்தத்தையும் இங்கே சொல்ல முடியாது. ஒரு 1.5 மணி காலத்துல அத்தனையும் சொல்ல முடியாது. சுருக்கமாக விண்ணப்பித்து வருகிறேன். பாட்டுக்கு பார்க்க போனா பதபத அர்த்தத்தை தான் சொல்லி வரேன்னு சொல்ல வேண்டும். இடத்துல சிற்சில விசேஷார்த்தங்களை மட்டும் விண்ணப்பித்து வருகிறேன் இவ்விடத்துல. ஏன்னா நிறைய அர்த்தங்களை காட்டுகிறார் மணவாள மாமணிகள். ஆக இங்கே தெரிவிக்கிறார், இப்படி தீமை செய்து இடவாறுகள் விளையாடு நீர் திருக்கோட்டியூர் அவைகளெல்லாம் விளையாடக்கூடிய நீர் என்று கொண்டாடுகிறார். இதுக்கா இதெல்லாம் சொல்லணும்? ஏதோ ஆமையினுடைய முதுகிலே ஏறுறது, வாடை மீன்கள் ஏறுறது, இடவாடை மீன்கள் ஏறுறது, புஷ்பத்தை எல்லாம் உதிர்த்து கொண்டு மேலே செல்கிறது, இதெல்லாம் இத்தனை விசேஷங்கள் எதுக்காக சொல்லணும் என்று விசாரித்தார். அங்குள்ளவை எல்லாமே உத்தேசம், திவ்யதேச சம்பந்தத்தாலே எல்லாம் உத்தேசம் தான். திருக்கோட்டியூர்ல இருக்கக்கூடிய நீரும் உத்தேசம்,
அந்த நீரிலே இருக்கக்கூடிய மலர்கள் எல்லாம் உத்தேசம். அந்த மலர்களை உதிர்த்து கொண்டு செல்லக்கூடிய அந்த மீன்கள் உத்தேசம். அந்த மீன்களுடைய பருவம் உத்தேசம். இளவாடைகள் அது உத்தேசம். அங்கே இருக்கக்கூடிய ஆமைகள் உத்தேசம். எல்லாம் உத்தேசம். திருக்கோட்டியூர் என்கிற திவ்யதேச சம்பந்தத்தாலே எல்லாம் உத்தேசமாக அமைகிறது இவ்விடத்திலே என்பதை காட்டுகிறார். அதனாலே திவ்யதேசங்களில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் எந்த நித்தியசூரி இப்படி இருக்காளோ என்று நினைக்கும்படியாக இருக்கிறது. ஆமையாக இருக்காளா, இவ்விடத்திலே வாடை மீன்களாக இருக்கிறார். எம்பெருமானை அனுபவிக்க வேண்டும், அர்ச்சாவதாரத்திலே எம்பெருமானை அனுபவிக்க வேண்டும் என்கிறபடினாலே இப்படி பதார்த்தங்கள் எல்லாம் இருக்கின்றன என்று கொள்கிறார்கள் ஆழ்வார்கள். அதனாலே இவைகளெல்லாம் அங்கே இருக்கக்கூடியது எல்லாமே இடத்திலே உத்தேசமாக அமைகிறது ஆழ்வார்களுக்கு. அதனால்தான் திவ்யதேசத்தில் இருக்கக்கூடிய நீரையும் அதே போல அங்கு இருக்கக்கூடிய வயல்களையும் அந்த வயல்களில் இருக்கக்கூடிய பதார்த்தங்கள் எல்லாவற்றையுமே கொண்டாடுகிறார்கள் பார்க்கிறோம். அதைத்தான் இங்கே தெரிவிக்கிறார் இடத்திலே பெரியாழ்வார். திருக்கோட்டியூர் நேமிசேர்த்தடங் கையினானை என்று நேமிசேர்த்தடங் கையினார். நேமி என்றால் இடத்திலே சக்கரம்னு அர்த்தம். இந்த சக்கரம் கையிலே சேர்ந்திருக்கிறபடினாலே ஆச்சரியமாக திருக்கை. ஒரு கல்பகதரு பூத்தா போலே, கல்பவருஷமானது பூத்தால் எப்படி இருக்குமோ அதை போலே திருக்கையிலே திருவாடி அது நன்னா பொருந்தி நன்னா சேர்ந்திருக்குன. அந்த சக்கரமானது நேமிசேர் தடங்கன்ய கையினானை நினைப்பிலா வலி நெஞ்சுடை. நினைப்பிலா வலி நெஞ்சுடை. நினைப்பிலா நினைக்கவே மாட்டேன்றானா அப்படிப்பட்ட நெஞ்சுடை. அந்த நெஞ்சை கொண்டவர்கள்னு சொன்னாலே போறோம். நினைப்பிலா நெஞ்சுடைன்னு சொன்னான். நினைப்பிலா வலி நெஞ்சுடைன்னு சொன்னான். வலிமை என்ன அந்த நெஞ்சுக்கு? என்ன வலிமை, என்ன பலம் அந்த நெஞ்சுக்கு அப்படின்னா யாரோ ஒருத்தர் சொல்றாரு, ஏன்பா எம்பெருமானை ஒரு தடவையாவது நினைக்க கூடாதா? மணவாளமுனிகள் அற்புதமா வியாக்கியானம் பண்ண. ஒரு தடவையாவது இந்த எம்பெருமானை நினைக்க கூடாதா? அதை விட்டுட்டு இப்படி அதையோ பத்தி நினைச்சுட்டே இருக்கே. உண்டிரா கிடக்கும் போதும் உடலுக்கே கரைந்து நினைந்து ராத்திரி படுத்துண்டா கூட அந்த சமயமாவது ஒரு அரட்சணம் எம்பெருமான் நினைக்கலாமே, அந்த சமயத்திலையும் எப்பொழுதும் உடலுக்காகவே நினைச்சுட்டு இருக்கே என்று ஒரு மகனியர் தெரிவிக்கிறார். தெரிவிச்ச உடனே கேட்கறவன் சொல்றான், அதுக்கெல்லாம் எங்க சுவாமி அவகாசம் இருக்கு? அதுக்கெல்லாம் அவகாசம் இல்லை. மற்றதை பத்தி நினைக்கிறதுக்கே அவகாசம் 24 மணி காலம் போக மாட்டேங்கிறது. நீர் என்னன்னா பகவான் நினையும் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கிற. இதெல்லாம் எங்க நினைக்கிறதுக்கு அவகாசம் இருக்கு? ஏதோ போனோமா, உத்தியோகத்துக்கு போனோமா, 4 காசை பார்த்தோமா, வந்தோமா, வந்தா படுத்தோமா, தூங்கினோமா, இவ்வளவுதான் காரியம். இதுக்கு மேல நீர் என்னவோ அதை நினை இதை நினைனா எங்க நினைக்கிறது? இதுக்கெல்லாம் எங்க அவகாசம் இருக்கு என்று இப்படி வலிய நெஞ்சு ஒருத்தர் சொன்னா கூட கேட்க மாட்டேன்றாங்க. தனக்காகவும் தெரியாது, சொன்னாலும் புரியாது என்ன இருக்கக்கூடிய நிலை. சொன்னாலாவது கேட்கலாம் இல்லையோ? சரி சுவாமி அப்படியே ஆகட்டும், ஏதோ பெரியவர் நீர் சொல்றீர், தினம் ஒரு அரட்சணம் நினைக்கிறேன் எம்பெருமான் என்றாவது சொல்லலாமே, அதை கூட சொல்ல மாட்டேன்றான். அதுல என்ன ஆச்சரியம்னா வாய் வார்த்தைக்காவது சொல்லலாமே, சொன்னாங்கிறதுக்காவது சொல்லாமே, அப்படியே செய்கிறேன் என்று சொல்லிட்டு பண்ணாமல் இருந்தா கூட பரவாயில்ல, பெரியவர் சொன்னார்ன்றதுக்காகவும் சொல்லலாம். அப்படியும் இல்லாமல் எனக்கு எங்க அவகாசம், என்னாலே முடியவே முடியாது என்று சொல்லுகிறார்களே இந்த லோகத்திலே, அதுதான் நான் வலி நெஞ்சுடைனா என்று. இப்படிப்பட்ட நினைப்பிலா வலி நெஞ்சுடைனா, நினைப்பில்லாத நெஞ்சுடைன்னு சொன்னா போறோம், வலி நெஞ்சுடை என்று இப்படி பலத்தோடைய கூடின நெஞ்சு எம்பெருமானை நினைக்கவே மாட்டேங்கிறது. நெஞ்சுடை நேமிசேர்த்தடங்கண் கையினானை நினைப்பிலாவலி நெஞ்சுடை. பூமி பாரங்கள் உண்ணும் சோற்றினை வாங்கி. பூமபாரங்கள் இவர்கள் எல்லாம் பூமிக்கு பாரம் தான். அப்படிப்பட்ட இவர்கள் சோற்றினை வாங்கி, இவர்கள் வாயில நிறைய சோறை இடுகிறார்களே, அதெல்லாம் இவர்களிடத்திலிருந்து வாங்க வேண்டும். வாங்கி செய்யக்கூடிய காரியம் என்ன? இவர்கள் எல்லாம் யாரை போல இருக்கிறார்கள் என்றால் இவர்கள் எல்லாம் பசுப்பிராயர்கள், பசுக்களுக்கு சமம். ஏதோ கை கால் இருக்கு, கண்ணு மூக்கு வாய் இருக்கு, ஒரு சரீரம் இருக்கு, மனுஷ சரீரம் இருக்கு. இன்னும் பேருக்கு தான் மனுஷ சரீரம். பசுக்களுக்கும் இவர்களுக்கும் வித்தியாசமே இல்லை. ஏன் அப்படின்னா பசுக்களுக்கும் ஞானம் இல்லை, அதே போல இவர்களுக்கும் ஞானம் இல்லை. சுவாமி நிறைய சம்பாதிக்கணும்னு ஞானம் இருக்கே, நிறைய வாயில கவனமா எடுத்து அன்னத்தை இடணும்னு ஞானம் இருக்கே அப்படின்னா அந்த ஞானம் எல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம்னா அதெல்லாம் அந்த ஞானங்கள் எல்லாம் அஜ்ஞானத்துக்கு சமமானது, ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லை. எல்லாம் அதுக்கும் இதுக்கும் எல்லாம் சமமா இருக்கு. பசுக்களுக்கும் இவனுக்கும் என்ன வித்தியாசம்? மனுஷனுக்கும் ஆகார நித்ரா பாய் மைத்துனானி சாமான்யமே தது பசுபித் நராணம் ஞானம் கீதேஷாம் அதிகோ விசேஷாம் ஞானேன ஈனஹா பசுபி சமானஹ என்று ஆச்சரியமா தெரிவிப்பது உண்டு. எல்லாம் என்ன, பசுக்கும் இவனுக்கும் மனிதனுக்கும் எல்லாம் சமமா இருக்கு. ஆகாரம் நித்ரா, ஆகாரம் இவனும் சாப்பிட்றான் அதுவும் சாப்பிட்றது, தூக்கம் இவனும் தூங்குறான் அதுவும் தூங்குறது, பயம் இவனுக்கும் பயம் இருக்கு அதுக்கும் பயம் இருக்கு, மைத்துணவை என்று ஆண் பெண் உறவு இவனுக்கும் இருக்கு அதுக்கும் இருக்கு,
சாமான்யமே தது பசுபித்னரானாம், இது பொதுவாக இருக்கக்கூடியது. எது விசேஷம்னா ஞானம் ஹிதேஷாம் அதிகோ விசேஷம். ஞானம்ங்கிறது இருக்கு, இவனுக்கு 6 அறிவு இருக்கிறது, இவனுக்கு மனிதனுக்கு 5 அறிவு ஜீவன். நாளை இந்த ஞானம் தான் விசேஷம். ஞானேன ஹீனஹா பசுபி சமானான், ஞானம் இல்லாதவன் அவன் பசுவுக்கு சமானமாக இருக்கக்கூடியவன் என்று தெரிவிக்கிற கிரமத்திலே இடத்துல ஞானம் இல்லாதவன் அவன் பசுவுக்கு சமானம். அப்படி இருக்கும் காலத்துல இங்க இவர்கள் நிறைய போஜனம் பண்ணுகிறார்களே, அன்னத்தை இடுகிறார்களே, இவனுக்கு தான் ஞானமே இல்லையே. எம்பெருமானை பற்றி நினைக்கிறானா? நினைப்பதே கிடையாது. அப்படிப்பட்ட வலிய நெஞ்சோடைய கூடியிருக்கிறான் என்று சொன்னால் இவனுக்கு ஞானமே இல்லையே. ஞானமே இல்லாத ஒரு மனுஷனானவன் அவன் பசுவுக்கு சமானம். அதனாலே இவனுக்கு என்ன பண்ணணும்? புல்லத்தான வாயில இடணும், அன்னத்தை பிடிக்கணும் அவன் வாயிலே இருந்து என்று விலக்கி நாய்க்கிடுமினேன்னு தொண்டடிப்படி ஆழ்வார் தெரிவித்தார். நாளை இவன் இடக்கூடிய ஷோரை இவனிடத்துல இருந்து விலக்கி இப்படிப்பட்டவர் நாய்க்கிடலாம். அந்த ஷோரை காரணம் இவனுக்கு இடுவதில் என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமும் இல்லை என்று தெரிவிக்கிறார். இவ்விடத்துல அன்னத்தை இட்டால் என்ன பண்ணணும்? சரீரத்தை இவன் நன்றாக வைத்துக் கொள்கிறான். என்ன அப்படின்னா இந்த சரீரத்தை கொண்டு எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ண வேண்டும், அவனுடைய அடியார்களுக்கு கைங்கரியம் பண்ண வேண்டும். அதை விட்டு எம்பெருமானை பற்றி நினையாமலே இருக்கிறான் என்று சொன்னான். அப்பொழுது இவனுக்கு வாயில புல்லத்தான் ஆயிடணும். அதை தெரிவிக்கிறார் இங்கே. பூமி பாரங்கள் உண்ணும் சோற்றினை வாங்கி, இவர்கள் எல்லாம் பூமிக்கு பாரம், அந்த சோற்றை இவர்களிடத்திலிருந்து வாங்கி புல்லை திணிமினே, இவர்கள் வாயில புல்லை திணிக்கணும், புல்லைத்தான் திணிக்கணும் இவர்கள் வாயில் என்று ஆச்சரியமா 5ஆம் பாசுரத்திலே காட்டினார் இவ்விடத்துல பெரியாழ்வார். அதற்கு மேலே 6ஆம் பாசுரம் தொடக்கி மேலே கொண்டாடுகிறார். ஒரு 5 பாசுரங்களாலே 5 பாசுரங்களாலே நிந்தித்தார். மனசில்லாதவர்கள், வாயாலே எம்பெருமானை பேசாதவர்கள், கை விரல்களை கொண்டு அவனுடைய திருநாமத்தை சொல்லி எண்ணாதவர்கள், இப்படிப்பட்டவர்களை எல்லாம் நிந்தித்து அதற்கு மேலே 5 பாசுரங்கள். அதிலே பூதமைந்தொடு வேள்வி 5 புலன்களைந்து பொறிகளான் ஏதமொன்றுமில்லாத வன்கையினார்கள் வாழ் திருக்கோட்டியூர் நாதனை நரசிங்கனை நவின்றேற்றுவார் உடுக்கியான் பாததூடிபடுவதால் இவ்வுலகம் பாக்கியம் செய்ததே என்பது ஆச்சரியமான பாசுரம். 6ஆம் பாட்டு. நாளே கொண்டாடுகிறார் இவ்விடத்திலே அடியார்கள் அவர்களுடைய திருவடி துகள் படுகிறபடினாலே இவ்வுலகம் பாக்கியம் செய்தது என்று. பூதமைந்தொடு வேள்வி 5 புலன்களைந்து பொறிகளால் என்று பூதமைந்தொடு, பூதமைந்துன்னு என்ன? 5 பூதங்களாலே சரீரம், பிருத்திவி அப்பு தேஜஸ் வாயு ஆகாசம் என்று சொல்லக்கூடிய பஞ்சபூதங்களாலானே சரீரம். பூதமைந்தொடு வேள்வி 5, அதற்கு மேலே 5 வேள்விகள். 5 வேள்வின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா 5 யாகங்கள், பஞ்சமகாயஜங்கள் என்று சொல்லக்கூடியது அந்த 5 வேள்வி. இந்த 5 வேள்வியை ஒரு மனுஷன் செய்ய வேண்டும் என்று, அது தேவ காரியம் என்ன. அதற்கு மேலே தேவதைக்கு எம்பெருமானுக்கு செய்யக்கூடிய காரியம் பிரம்ம காரியம் என்று அதை செய்வது. அதுக்கு மேலே பித்ரு காரியம் என்ன, அதற்கு மேலே இருக்கக்கூடியது பூத காரியங்கள் என்ன. இதெல்லாம் செய்யக்கூடிய 5 மகாயஜங்கள், 5 பூதங்கள் அந்த 5 வேள்வியோடு புலன்களைந்து பொறிகளால் புலன்களைந்து என்கிறபடினாலே இதர விஷயங்கள் 5 சப்த ஸ்பர்ஷ ரூப ரசகந்தம் என்று சொல்லக்கூடிய 5 விஷயங்கள். சப்தம் காதாலே கேட்பது, ஸ்பர்ஷம் உடம்பாலே தீண்டுவது, ரூபம் கண்ணாலே பார்ப்பது வடிவை, கந்தம் மூக்காலே நுகர்வது வாசனையை, ரசம் வாயாலே அனுபவிப்பது சப்தஸ்பர்ஷ ரூப ரசகந்தம்னு சொல்லக்கூடிய 5 புலன்கள் 5 பொறிகளால் என்ன 5 இந்திரியங்கள். 5 இந்திரியங்கள் இருக்க, அதிலே பொறியை போலே சிக்கிக் கொள்கிறது, பொறியை போலே அதிலே சிக்கிக் கொள்கிறது. இந்த 5 விஷயங்கள்ல 5 இந்திரியங்கள், செவி வாய் கண் மூக்கு உடல் என்று சொல்லக்கூடிய 5 இந்திரியங்கள், அது பொறியை போலே அதிலே சிக்கிக் கொண்டு இடத்திலே நாசம், ஆத்ம நாசத்தை விளைவித்துக் கொள்கிறது. அதைத்தான் இங்கே புலன்களைந்து பொறிகளால் ஏதமொன்றும் இல்லாதா, இப்படிப்பட்ட ஏதமொன்றுமில்லாதா இவர்களுக்கு எந்த குறையும் கிடையாது. ஏன் குறையில்லை? ஏதமில்லாதா ஏதமொன்றுமில்லாதா என்று எல்லாத்தோடையும் இதை சேர்த்து கடந்து காட்டினார் மாமுனிகள். முதல்ல பூதமைந்தோடு என்று சரீரம் இருக்கே, சரீரத்துக்கு குறை ஏதம்னு சொன்னா சரீரத்துக்கு குறை என்ன அப்படின்னா தனக்குத்தான் என்று இருந்து கொண்டு எல்லா காரியத்தையும் சரீரத்தினுடைய நன்மைக்காகவே செய்வது, அது சரீரத்துக்குண்டான குறை. அந்த ஏதம், அந்த குறை இல்லைன்னு சொன்னா என்ன அப்படின்னா, குறை இல்லைன்னா பகவானுக்கு செய்வது, சரீரத்தை கொண்டு பகவானுக்கே கைங்கரியங்கள் பண்ணுவது, அது ஏதமில்லைன்னு சொல்லணும். ஏதம் ஒன்றுமில்லை என்று சொன்னால் பகவானுக்கன்றுனா ஆச்சாரியனுக்கு கைங்கரியம் பண்ணுவது, அடியார்களுக்கு பாகவதர்கள் ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு கைங்கரியம் பண்ணுவதற்கு அதான் ஏதம் ஒன்றும் இல்லாமை, குறை ஒன்றும் இல்லை
என்று தெரிவித்து அதற்கு மேலே வேள்வி 5, வேள்வி பஞ்சமகா யஜ்ஞங்கள் இருக்கே அதெல்லாம் செய்வது அதிலே ஏதம், அதிலே குறை, அந்த குறை கிடையாது என்று சொன்னால் என்ன, ஏதமில்லாது என்று சொன்னால் இதையெல்லாம் தனக்காக, அதாவது என்ன அப்படின்னா அதில் ஏதம்னு சொன்னால் அதையெல்லாம் இடத்துல இதர புருஷார்த்தத்துக்காக செய்வது என்பதற்கே அது குறை. அதாவது என்ன, ஸ்வர்க்கத்துக்கு போக வேண்டும் என்று சொன்னால் அதுதான் குறை. ஏதம்னு சொன்னால் அது குறை. பஞ்சமகா யஜ்ஞங்களை கொண்டு ஸ்வர்க்கத்தை அடைவது என்பது குறை. அப்படி பஞ்சமகா யஜ்ஞங்களை கொண்டு எம்பெருமானை அடைவது, மோட்சத்தை அடைவது என்று சொன்னால் அதுவும் குறை. ஏதம் இல்லாத அது கிடையாது, அந்த குறை கிடையாது இவர்களுக்கு. இது செய்வது எதனாலே இந்த பஞ்சமகா யஜ்ஞங்களை செய்கிறார்கள்? தேவகாரியமோ பித்ருகாரியமோ பூதகாரியமோ இதெல்லாம் செய்யக்கூடியது அது எதனாலே செய்கிறார்கள் என்றால் இதெல்லாம் செய்வதற்கு ஏதமொன்றும் இல்லாத என்று அதிலே எந்த குறையும் இல்லாமல் இவர்கள் செய்கிறார்கள் சொன்னா இதெல்லாம் செய்வதற்கு எம்பெருமானுக்கு கைங்கரியமாக செய்கிறார்களே தவிர இதை கொண்டு பரமபதத்தை அடைய வேண்டும் என்றோ இதை கொண்டு ஸ்வர்க்கத்துக்கு செல்ல வேண்டும் என்றோ செய்வதில்லை. எம்பெருமான் ஆக்ஞிட்டிருக்கான், அதனாலே ஆக்ஞா கைங்கரியமாக கொண்டு செய்கிறார்கள். ஏதமொன்றும் இல்லாத அடுத்தபடியாக புலன்களைந்து என்று 5 இதர விஷயங்கள் இருக்கே, அந்த இதர விஷயங்கள் எல்லாம் ஏதம். ஏதம் என்று சொன்னால் என்ன, அதெல்லாம் குறை என்று சொன்னால் அதெல்லாம் தான் அனுபவிக்கிறான் என்று சொன்னால் குறை. அதெல்லாம் எம்பெருமானுக்கு என்று இருந்தால் சப்தங்கள் எல்லாம் எம்பெருமானுக்கு என்று இப்படி சப்தமோ வடிவோ எல்லாம் இருப்பது எம்பெருமானுக்கு என்று இருந்தால் அது ஏதம் இல்லாதா. அதெல்லாம் அடியார்களுக்கு என்று இருந்தால் அதுதான் ஏதம் ஒன்றும் இல்லாதா. அடுத்தபடியா பொறிகள் 5 இருக்க, அதாவது செவிவாய் கண்மூக்கு உடல் என்று சொல்லக்கூடியது. இப்படிப்பட்டதெல்லாம் தனக்கு என்று இருந்தால் அதுதான் குறை, ஏதம் அதுதான். அதிலே ஏதமில்லாத என்று சொன்னால் இதெல்லாம் நம்முடைய சரீரமெல்லாம் நமக்கன்று எம்பெருமானுக்கு என்று இருக்கக்கூடியது. செவிவாய் கண்மூக்கு உடல் என்று சொல்லக்கூடிய இந்திரியங்கள் எல்லாம் எம்பெருமானுக்கு என்று இருந்தால் அது ஏதமில்லாத. ஏதம் ஒன்றுமில்லாத என்று சொன்னால் இதெல்லாம் எம்பெருமானுக்கன்று, எம்பெருமானுடைய அடியார்களுக்கு என்று இருந்தால் அதுதான் ஏதம் ஒன்றுமில்லாத என்று காட்டினார். இப்படிப்பட்ட வன்கையினார்கள் வாழ் திருக்கோட்டியூர் என்று இப்படிப்பட்ட மிகுந்த ஔதாரியத்தோடைய கூடினவர்கள் அவர்கள் எல்லாம் வாழக்கூடிய அந்த திருக்கோட்டியூர், அதிலே நாதனை நரசிங்கனை, அதிலே நாதனை என்று நாதனாக இருக்கக்கூடியவர்கள் அவர் சொக்க நாராயண பெருமான், அவர் நாதன். அதுக்கு மேலே நரசிங்கனை, அங்கே நரசிம்மனம் எழுந்தருள் இருக்கிறான். நாதனை நரசிங்கனை நவின்று ஏற்றுவார் உழுக்கியா என்று நவின்று ஏற்றக்கூடியவர்கள், அவனை எம்பெருமானை மிகவும் பிரீத்தியோட அவனை ஸ்தோத்திரம் பண்ணக்கூடியவர்கள். நவின்று ஏத்துவார் உழுக்கியா என்றால் அவர்கள் நடக்கக்கூடிய பாததூடி படுவதால், அவருடைய பாதம் அதனுடைய துகள் இருக்கே அது படுவதால் இவ்வுலகம் பாக்கியம் செய்தது. அவனுடைய பாததூடி படுகிறாலே இந்த லோகமே பாக்கியம் செய்ததுனா எம்பெருமான் அவன் தன்னுடைய திருவடியாலே லோகத்தை எல்லாம் அளந்தான் திரிவிக்ரமனாக. அப்பொழுது அது பரிசுத்த தன்மையை அடையவில்லை, இவ்வுலகம் பாக்கியம் பெறவில்லை. ஆனால் அடியார்கள் நடக்கிறபடினாலே இவ்வுலகம் பாக்கியம் பெறுகிறது என்று ஆச்சரியமாக எடுத்து காட்டுகிறார் மாமுனிகள் இடத்திலே. நாளே அடியார்கள் அவர்கள் சஞ்சரிக்க வேண்டும். தீர்த்தகரர் ஆமின் திரிந்து என்று பூதத்தாழ்வார் தெரிவிக்கிறாரே, பேரோதி பேதகால் தீர்த்தகரர் ஆமின் திரிந்து என்று எம்பெருமான் நடந்தால் பிரயோஜனம் இல்லை. ஆனால் அடியார்கள் நடக்க வேண்டும் இவ்விடத்தை, அது நடந்தால்தான் பிரயோஜனம் என்று பார்க்கிறோம். எம்பெருமான் நடந்தான், ராமன் நடந்தான், அயோத்தியிலிருந்து புறப்பட்டு ரங்காத்வாரம் பரியந்தம் நடந்தான். அதில் காட்டில் எது விசேஷம் என்றால் எம்பெருமானார் நடந்தாரே. ஸ்ரீரங்கம் கரிசைலம் அஞ்சனையும் தாக்ஷாத்ரி சிம்மாசனம் ஸ்ரீகூர்மம் புருஷோத்தம் ச பதரி நாராயணம் ச நைமிஷம் ஸ்ரீமத்வாரவதி பிரயாகமதுரா அயோத்தியா கயா புஷ்கரம் சாரகிராம கிரிம் நிஷேபிய ரமதே ராமானுஜோயம் முனிஹீன சுவாமி எம்பெருமானார் விடத்திலிருந்து, அதாவது காஷ்மீரம் தொடங்கி இருங்கடல் பரியந்தம் நடந்தாரே. அப்படி நடந்து அவருடைய திருவடித்தாமரைகள் எல்லாம் எல்லா இடத்திலையும் பட்டபடினாலே இவ்வுலகம் பாக்கியம் செய்தது என்று இந்த லோகமானது பாக்கியத்தை அடைகிறது என்று 6ஆம் பாட்டிலே தெரிவித்து, அதற்கு மேலே குருந்தம் ஒன்று வசித்தானுடன் சென்று கூடியாடி விழா செய்து என்று குருந்தம் ஒன்று வசித்தான். அவன் கண்ணபிரான் குருந்த மரங்கள் 2 மருத மரம், அதை ஒசித்தான், அதை சாய்த்தான். அப்படிப்பட்ட எம்பெருமான் அவனோடைய கூடி ஆட வேண்டும், அவனை பற்றி அனுபவிக்க வேண்டும். விழா செய்து அவனை பற்றி அனுபவித்து திருந்து நான்மறையோர் என்று வேதமானது அது எம்பெருமானையே காட்டுகிறது. வேதைச்ச சர்வை ராமேவ வேத்யா என்று நன்னா திரிந்து இருக்கு வேதமானது.
அப்படிப்பட்ட திருத்தப்பட்ட அந்த வேதம் திருந்து நான்மறையோர் இராப்பகல் ஏத்தி வாழ் அவர்கள் இடைவிடாமல் ராத்திரி பகல் என்று பாராமல் அவர்கள் எம்பெருமானையே ஸ்தோத்திரம் செய்து வாழக்கூடிய அந்த திருக்கோட்டியூர் அவ்விடத்திலே கருந்தடல் முகில்வண்ணனை கடை கொண்டு கைதொடும் பக்தர்கள் என்று கருந்தடம் முகில்வண்ணன் என்று நன்னா கருத்த ஆச்சரியமான முகில்வண்ணன் மேகத்தை போன்ற இருக்கக்கூடிய அந்த எம்பெருமானை கடை கொண்டு கைதொடும் பக்தர்கள் அவனையே வணங்கக்கூடிய அந்த பக்தர்கள் அவர்கள் இருந்த ஊரில் இருக்கும் மானிடம் என்று அவர்கள் எந்த ஊரிலே இருக்காரோ எம்பெருமான் அன்றுனா எம்பெருமானுடைய அடியார்கள் அவர்கள் எந்த ஊரிலே இருக்கிறார்களோ அவர்கள் அந்த மானிடர் அவர்கள் இருக்கக்கூடிய ஊர்ல இருக்கணும். எம்பெருமான் இருக்கிற ஊர் அன்று எம்பெருமானை வணங்கக்கூடிய அடியார்கள் அந்த பக்தர்கள் அவர்கள் இருக்கக்கூடிய ஊர் அந்த ஊரிலே நாம் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட இருந்தோம் என்று சொன்னால் அதுதான் பெரிய பாக்கியம் என்று இருந்த ஊரில் இருக்கும் மானிடவர் எத்தவங்கள் செய்தார்களோ அவர்கள் என்ன தவங்கள் என்ன தவத்தை அனுஷ்டித்தார்களோ தெரியவில்லையே என்று ஏழாம் பாட்டிலே தெரிவித்து அதற்கு மேலே நடிந்த சீரன் நயாசலன் அபிமான துங்கனை நாள்தோறும் தெளிந்த செல்வனை சேவகம் கொண்ட செங்கன்மாள் திருக்கோட்டியூர் என்று எட்டாம் பாட்டிலே தெரிவிக்கிறார். அடுத்தபடியா அங்கே இருக்கக்கூடிய செல்வ நம்பி மிகவும் உயர்ந்தவர் பெரியாழ்வார் அவரை கொண்டாடுகிறார். இடத்துல அபிமான துங்கன் செல்வனைப் போல திருமாலே நான் உனக்கு படவடியேன் என்று கீழே திருப்பல்லாண்டிலேயும் தெரிவிச்சிருக்கார். இங்கேயும் தெரிவிக்கிறார். இடத்துல நரிந்த சீரன் நயாசலன் என்று மிகுந்த குணத்தோடைய கூடினவன் நரிந்த சீலன் செல்வ நம்பிக்கு அவ்வளோ ஏத்தம் உண்டு. மிகுந்த சீல குணத்தோடைய கூடினவர் செல்வ நம்பி நரிந்த சீலன் நயாசலன் என்று சரியான பாதையிலே நடக்கக்கூடியவர் நயாசலன் என்று அபிமான துங்கனை மிகுந்த அபிமானத்தோடைய கூடினவர். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆச்சாரிய சம்பந்தத்தாலே நாம் எம்பெருமானுடைய அடியார்களை நன்றாக சத்கரிக்கிறோம் என்கிற அபிமானத்தோடைய கூடினவர். இது சாத்விக அகங்காரம் சாத்விக அபிமானம் அதோடைய கூடினவர் அபிமான துங்கனை நாள்தோறும் தெளிந்த செல்வனை நாள்தோறும் எப்பொழுதும் தெளிந்த எண்ணத்தோடைய கூடினவர். நமக்கு சில சமயம் தெளிவு வருது, உபன்யாசங்கள் கேட்கும் காலத்துல ஒரு 1.5 மணி காலத்துக்கு தெளிவு வருது, அப்புறம் தெளிவெல்லாம் போடுறது. அப்படி இல்லாமல் நாள்தோறும் தெளிந்த சிந்தையோடைய கூடினவர். அப்படி தெளிந்த சிந்தையோடைய நாள்தோறும் தெளிந்த சிந்தனை தெளிந்த செல்வனை சேவகம் கொண்ட அவனிடத்துல அடிமை கொண்ட செங்கன்மாள் திருக்கோட்டியூர் செங்கன்மாள். அதனாலே எம்பெருமானுக்கு கண்கள் அப்படியே சிவந்திருக்கனா. ஏன் பிரீத்தி? செல்வ நம்பி கிடைத்தாரே நமக்கு. எப்படி இவர் கைங்கரியம் பண்ணுகிறார்? அபிமானம் என்பது இவருக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, அபிமானம் என்பது இதர விஷயத்தாலே அகங்காரமே கிடையாது இவருக்கு. அது இல்லாமல் நாம் இப்படி ஒரு பெறாப்பேறு பெற்றிருக்கிறோமே என்று அதனாலே அகங்கரித்து நமக்கு எல்லா அடிமைகளும் செய்கிறார்களே, அதிலே என்ன தெளிவு இருக்கு? எப்பொழுதும் தெளிவோடே கூடியிருக்கிறாரே என்று எம்பெருமானுடைய திருக்கண்கள் எல்லாம் சிவந்து விடத்திலே சேவை சாதிக்கிறான். அப்படிப்பட்ட திருக்கோட்டியூர் குளிர்ந்து உரைகின்ற கோவிந்தன் குணம்பாடுவார் உள்ள நாட்டினுள் குளிர்ந்து உரைகின்ற அத்திலே எம்பெருமான் நன்னா குளிர்ந்து எழுந்தருள் இருக்கிறான். குளிர்ச்சியுடன் எழுந்தருள் இருக்கக்கூடிய கோவிந்தன். இந்த கோவிந்தன் இருக்கான எல்லோரோடும் கலந்து பரிமாறக்கூடியவன். அந்த சௌலபியம் அதை தெரிவிக்கிறார் இடத்துல. அந்த சௌலபியத்தோடைய கூடிய எம்பெருமான் கோவிந்தன் குணம் பாடுவார் உள்ள நாட்டினுள். அந்த கோவிந்தனுடைய அவனுடைய சௌலபிய குணங்களை எல்லாம் பாடக்கூடியவர்கள் அவர்கள் இருக்கக்கூடிய நாட்டினுள் விளைந்த தானியமும் இராக்கதர் மீது கொள்ளகில்லார்களே என்று விளைந்த தானியம் அங்கே விளைக்கூடிய தானியம் இருக்கு. அதை யாரும் மற்ற பேரெல்லாம் அபிபவித்து அதன் மேலே விழுந்து இராக்கதர்னா ராட்சசர்கள் அர்த்தம். ராட்சசர்கள் அவர்கள் இந்த ஊரிலே இருக்கக்கூடியவர்கள். அந்த ஊரிலே இந்த தானியமானது பறிபோகாது, அதை யாரும் திருடி செல்ல மாட்டார்கள் அதென்று அர்த்தம். இவர்கள் இந்த ஊரிலே இருக்கிறபடினாலே நாட்டிலே எங்கேயுமே தானியமானது பறிபோகாது. அதைத்தான் காட்டினார் இங்கே அற்புதமாக. நாட்டினுள் விளைந்த தானியமும் என்று இவர்கள் எம்பெருமானுடைய குணத்தை பாடி திருக்கோட்டியூரிலே கோவிந்தனுடைய குணத்தை பாடி இருக்கிறபடினாலே நாட்டிலே எங்கேயுமே தானியமானது பறிபோகாது என்கிறார். ஆச்சரியமான அர்த்தத்தை காட்டுகிறார். அதனாலே அந்த தானியத்தை கொண்டுதான் இங்கே திருக்கோட்டியூரிலே நிறைய ததியாராதனம் பண்ணுகிறார்கள்னா, நிறைய வன்கையினார்கள் வாழ் திருக்கோட்டியூர்னு என்ன வன்மை வண்ண வன்மை இவர்களுக்கு, அவ்வளோ வன்மையோடைய கூடியிருக்கிறார்கள் இவர்கள் எல்லாரும் என்று அதனாலே கொண்டாடுகிறார். தானியமானது எங்கேயும் பறிபோகாது என்று அதை 8ஆம் பாட்டிலே தெரிவித்து அதற்கு மேலே 9ஆம் பாசுரத்தாலே கொம்பினார் பொழில் வாய் குயிலினம் கோவிந்தம் குணம் பாடுசி என்று கொம்பினார் குயில் வாழ் என்று கொம்பையே பற்றி கூடக்கூடிய குயில்கள் அது வாழக்கூடிய
பொழில்களிலே வாழக்கூடிய குயில் அவைகள் கோவிந்தன் குணம் பாடுசீர். அவைகளெல்லாம் எம்பெருமான் கோவிந்தனுடைய குணங்கள். அதையே பாடக்கூடிய ஒரு பெரிய குணத்தை பெற்றதாக இருக்கிறது. அந்த குயிலினங்கள் எல்லாம் கூட்டிலிருந்து குடியப்போதும் கோவிந்தா கோவிந்தா என்று அழைக்கும் என்று ஆண்டாள் தெரிவிக்கிறாளே, அதே கிரமத்திலே தான் இங்கே கோயில்கள் எல்லாம் எம்பெருமானுடைய திருநாமத்தையே பாடுகிறது என்று குணம் பாடுசீர். செம்பனார் மதில் சூழ் செங்கணனியுடை திருக்கோட்டியூர் செம்பனார் மதில் சூழ் என்று நன்னா சிவந்த மதில்களாலே சூழப்பட்ட செழுங்கழநீரை திருக்கோட்டியூர் என்று ஆச்சரியமான கழனிகளாலே சூழப்பட்ட திருக்கோட்டியூர். அந்த திருக்கோட்டியூரே நம்பனை நரசிங்கனை நவின்றேத்துவார்களை கண்டக்கால் என்று நம்பனை நரசிங்கனை என்று நம்பத்தகுந்தனாய் இருக்கக்கூடிய நிருசிம்மன் அவன் எழுந்தருள் இருக்கக்கூடிய ஆச்சரியமான திருக்கோட்டியூர். அப்படிப்பட்ட இடத்திலே நவின்றேற்றுவார்களை கண்டக்கால் பெருமானையே எப்பொழுதும் ஸ்தோத்திரம் பண்ணக்கூடியவர்கள் அவர்களை கண்டக்கால் அவர்களை பார்த்தால் அப்பொழுது எம்பிரான் தன சின்னங்கள் அவர்களெல்லாம் எம்பெருமானுடைய அடையாளங்கள். எம்பெருமானுடைய அடையாளம் தான் அவனுக்கு இருக்கக்கூடிய அடையாளங்கள் என்ன அப்படின்னா கையிலே திருவாளி திருச்சக்கரம் ஆச்சரியமான திருத்துழாய் மாலை இதெல்லாம் அவனுடைய அடையாளங்கள். இப்படிப்பட்ட ஸ்ரீ வைஷ்ணவர்களை கண்டால் எம்பெருமானுடைய அடையாளம் என்று நினைக்கும்படியா இருக்கிறது. சின்னங்கள் இவர் என்று ஆசைகள் தீர்வனே என்று இவர்களெல்லாம் எம்பெருமானுடைய அடையாளங்கள் என்று என்னுடைய ஆசைகளெல்லாம் தீர்ந்து போகும்படியாக ஏற்படுகிறது. இந்த ஸ்ரீ வைஷ்ணவர்களை பார்க்கும் காலத்திலே கொண்டாடுகிறார் பெரியாழ்வார் விடத்திலே. அதை தெரிவித்து அதற்கு மேலே 10ஆம் பாசம் ஆச்சரியமா கொண்டாடுகிறார். காசின்வாய் கரம்பிற்கிறும் கரவாது மாற்றிழி சோரிற்று தேசவார்த்தை படைக்கும் மண்கையினார்கள் வாழ் திருக்கோட்டியூர் கேசவா புருடோத்தமா கிளர்ச்சோதியாய் குரலாய் என்று பேசுவார் அடியார்கள் எந்தம்மை விற்கவும் பெறுவார்களே. அற்புதமான 10ஆம் பாசுரம். காசின்வாய் கரம் விற்கிலும் கரவாது மாற்றிழி சோரிற்று என்று காசின்வாய் கரம் விற்கிலும் காசின்வாய் என்று எத்தனைத்தான் துர்பிக்ஷமான காலம் வந்தாலும் அதாவது என்ன ஒரு காசிக்கு அதாவது நிறைய ஒரு கைப்பிடி காசிக்கு காசின்வாய் கரம் விற்கிலும் ஒரு கைப்பிடி காசிக்கு விடத்திலே ஒரு பிடி நெல் தான் நான் தருவா. அப்படி எவ்வளவு துர்பிக்ஷமான காலம் வந்தாலும் அதாவது நான் நிறைய ஐஸ்வர்யத்தை கொடுத்து ஒரு கைப்பிடி நெல் தான் வாங்க முடியும் என்கிற துர்பிக்ஷமான காலம் வந்தாலும் காசின்வாய் கரம் விற்கிலும் கரவாது மாற்றிழி சோரிட்டு கரவாது சோரை மறைத்து வைக்கவே மாட்டார். இந்த சோரை மறைச்சு வச்சுடுவோம், யாருக்கும் காட்ட வேண்டாம் இந்த சோரை, இதை நாம் மறைத்து வைப்போம் என்று நினைக்கவே மாட்டார்கள் திருக்கோட்டியூரில் இருக்கக்கூடியவர்கள். எத்தனைத்தான் துர்பிக்ஷமான காலம் வந்தால் தங்களுக்கு இனி அடுத்த வேளைக்கு சோர் இல்லைனா என்கிற காலம் வந்தாலும் தங்களிடத்தில் இருக்கக்கூடிய சோரை எல்லாருக்கும் பங்கிட்டு கொடுப்பார்கள். யாருக்குன்னா யாருன்னே பார்க்க மாட்டார். யாரெல்லாம் பசியோட கூடியிருக்காளோ அவர்கள் இன்னாரினையார்னு பாராமல் எல்லோருக்கும் கொடுத்து விடுவார்கள். அவர்கள் ஸ்ரீ வைஷ்ணவர்களா மற்ற பேரா இதெல்லாம் பார்க்க மாட்டானா, எல்லாருக்கும் வாரி வருஷிப்பர்கள் அவ்விடத்தில் இருக்கக்கூடியவர்கள். அது அவர்களுக்கு உண்டான பெருமை என்று அற்புதமாக கொண்டாடுகிறார் பெரியாழ்வார். கரவாது மாற்றிலி சோரிட்டு என்று மறைத்து வைக்காமல் சோரையிடக்கூடியவர்கள் தேசவார்த்தை படைக்கும் வன்கையினார்கள் வாழ் திருக்கோட்டியூர் என்று தேசவார்த்தை படைக்கும் என்று இதான் அவர்களுக்கு உண்டான தேஜஸ் உண்டான மிகுந்த புகழ்னு சொன்னா எல்லாரும் கொண்டாடுகிறார்கள். தங்களுடைய வார்த்தையாலே இவர்களை கொண்டாடுகிறார்கள் என்ன அப்படின்னா எத்தனை துர்பிக்ஷமான காலம் வந்தாலும் சோரை பங்கிட்டிடக்கூடியவர்கள் கொண்டாடுகிறார்கள். அப்படிப்பட்ட வன்கையினார்கள் இவர்களுக்கு அவ்வளோ வன்மை இருக்குன்னா அப்படி வாரி வாரி வருஷிக்கக்கூடிய தன்மை இருக்கிறது இவர்களுக்கு. வன்கையினார்கள் வாழக்கூடிய திருக்கோட்டியூர் அதிலே கேசவா புருடோத்தமா கேசவா என்று ஆச்சரியமான கூந்தல் பிரசஸ்த கேசபாசத்தோடைய கூடி நம்பெருமா கேசவா புருடோத்தமா அவனுக்கானே புருஷர்களுக்குள்ளே உத்தமனாக இருக்கிறான். ஏன் அப்படின்னா இந்த அழகையெல்லாம் எல்லாருக்கும் வாரி வாரி வழங்குகிறான். எல்லாம் எல்லோரும் அனுபவிக்கும்படியாக பண்ணுகிறான். தன்னிடத்திலே இருக்கக்கூடிய அழகை எல்லோரும் அனுபவிக்கும்படியாக பண்ணுகிறான். அதனாலே அவன்தான் புருஷோத்தமன். லோகத்தில் இருக்கிறவெல்லாம் என்ன பண்றா அப்படின்னா தங்களிடத்துல ஒன்று இருந்தா தங்களுக்காகவே வச்சுக்கிறான். அதை போல் கிடையாது. எப்படி திருக்கோட்டியூர்ல இருக்கக்கூடியவர்கள் எத்தனைத்தான் துர்பிக்ஷமான காலம் வந்தாலும் தங்களிடத்துல இருக்கக்கூடியதை எல்லோருக்கும் வாரி வருஷிக்கிறார்களோ அதே போலத்தான் இங்கே எம்பெருமானும் கூட எப்படி இருக்கான் அப்படின்னா கேசவா புருடோத்தமா புருடோத்தமான் தன்னுடைய அழகையெல்லாம் எல்லாருக்கும் வாரி வணங்குகிறான். புருடோத்தமா கிளர்ச்சோதியாயின்னு அதனாலே கிளறக்கூடிய மிகுந்த தேஜஸ் நாளே என்ன அப்படின்னா இவன் கொடுப்பது தன் பேராக நினைத்து கொடுக்கிறான், தனக்கு லாபம் நினைத்து கொடுக்கிறான். அதே போலத்தான் அங்கே இருக்கக்கூடியவர்கள் திருக்கோட்டியூர்ல இருக்கக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவர்கள் எல்லாம் என்ன நினைக்கிறார் அப்படின்னா இதை கொண்டு தாங்கள் ஒன்றை பெற வேண்டும் நினைப்பதில்லை. இது கொடுப்பதே பிரயோஜனம் தான்.
இப்படி மற்ற பேருக்கு கொடுக்கிறோமே இதுவே பிரயோஜனம், எம்பெருமானும் இது கொடுப்பதே பிரயோஜனம் என்று நினைக்கிறான். இப்படி அந்த ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு உண்டான சுபாவங்கள் எல்லாம் அதெல்லாம் எம்பெருமானத்தில் இருக்குன்னா கேசவா புருஷோத்தமா கிளர்ச்சோதியாய் என்று அதை தெரிவிக்கிறார். ராமனிடத்திலே இருக்கக்கூடிய சௌந்தரியம் இருக்கு. ராமோ ராமோ ராமைத்தி பிரஜாவாம் பகவான் கதா என்று ராமா ராமா ராமான்னு பிரஜைகள் எல்லாம் கொண்டாடுகிறார்கள் ராமனை. எதனாலே கொண்டாடுகிறார்கள்னா எம்பெருமானுடைய அந்த ரூபம் ரூப உதாரிய குணைப்பும்சாம் திருஷ்டி சித்தாபகாரினம் என்று கண்ணையும் மனதையும் பறிக்கக்கூடியவன் எம்பெருமான் ராமபிரான். அதனாலே நான் தன்னுடைய வடிவு ரூபம் அந்த வடிவை கொடுக்கிறான் என்பவருக்கும். இங்கே கேசவான்னு சொன்னாரே அதே போலத்தான் எம்பெருமானுடைய வடிவு, அந்த வடிவை எல்லாம் கொடுக்கிறான். ரூப ஔதாரியம், ஔதாரியம் என்ன ஔதாரியம்னா வாரி வாரி எல்லோருக்கும் வழங்குகிறான். அதைத்தான் இங்கே புருஷோத்தமான்னு காட்டினார். அடுத்தபடியான ரூப உதாரிய குணைஹி, என்ன குணம் என்றால் இங்கே தெரிவித்தாரே கிளர்ச்சோதியான்னு சொல்றாரே அதான் அங்க குணம்னு காட்டப்பட்டது. என்ன குணம்? தன் பேராக கொடுக்கிறான், தனக்கு லாபம், கொடுப்பது அவர்களுக்கு லாபம் என்று. நம்முடைய அழகையெல்லாம் அவர்கள் அனுபவிக்கிறபடினாலே தனக்கு லாபம் நினைத்து கொடுக்கிறான் எம்பெருமான். அதே போலத்தான் இங்கே இவ்விடத்துல அதனால்தான் அவள்லாம் அயோத்தியாவாசி மக்கள் எல்லாம் ராமா ராமா ராமான்னு 3 தடவை தெரிவிக்கிறார்கள். அதே போலத்தான் இங்கே இருக்கக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவர்கள் இவர்களெல்லாம் நிறைய அன்னத்தை கொடுக்கிறார்கள். துர்பிக்ஷமான காலத்திலையும் அன்னத்தை வாரி வழங்குகிறார்கள்னு சொன்னா அந்த ஔதாரியம் எப்படி இருக்குன்னா இடத்துல அது தம்பேராக இது கொடுப்பதற்கு இதுவே லாபம் என்று நினைத்து கொடுக்கிறார்களே தவிர இதை கொண்டு தாங்கள் உன்னை பெற வேண்டும் என்று நினைப்பதே கிடையாது. அது அவர்களுக்கு உண்டான பெருமை என்று தெரிவித்து அப்படிப்பட்ட குரலா என்று அப்படிப்பட்ட வாமனமூர்த்தியே என்று அழைத்து குரலா என்று பேசுவார் அடியார்கள் எந்தம்மை விற்கவும் பெறுவார்களை. அப்படிப்பட்ட பேசக்கூடிய அடியவர்கள் அவர்கள் எந்தம்மை விற்கவும் பெறுவார்கள் என்று எங்களை வித்துள்ளான். அவர்களுக்கே நாங்கள் அடியவர்கள்னு சொன்னா அப்பொழுது அவர்களுக்கு தாசபூதர்கள்னு சொன்னா தாசவர்க்கத்தை என்னவனாலும் பண்ணலாம், வித்தே விடலாம். அவர்கள் படி எங்களையும் விற்கலாம் என்று நினைக்கிறார்கள். இவ்விடத்திலே அது பெரியாழ்வார் தெரிவிக்கிறார். இங்கே ஆச்சரியமா இப்படிப்பட்ட ஏத்தத்தோட கூடின ஸ்ரீ வைஷ்ணவர்கள் நம்மை வித்தவும் விடலாம் என்று தெரிவித்து கடைசி பாட்டிலே பலத்தை தெரிவிக்கிறார். சீதநீர் புடை சூழ் செங்கனையுடைய திருக்கோட்டியூர் ஆதியான அடியாரையும் அடிமையின்றி திரிவாரையும் என்று சீதநீர் புடை சூழ் நன்னா குளிர்ந்து இருக்கக்கூடிய நீராலே சுடப்பட்ட செங்கலினுடைய திருக்கோட்டியூர் நிறைய கழனிகளை உடையதான திருக்கோட்டியூர் அந்த குருக்கோட்டியூரே ஆதியான் அடியாரையும் ஆதியான் அடியார் எம்பெருமானுக்கு அடியவரானவர்கள். அதற்கு மேலே அடிமையின்றி திரிவாரையும் அடிமை இல்லாமல் திரியக்கூடியவர்கள், அவனுக்கு அடிமையாக இல்லாமல் திரியக்கூடியவர்கள். கோதில் பட்டர்பிரான் குளிர் புதுவன் விட்டுசித்தன் சொல் என்று 2 பேரையும் காட்டினார்களோ. எம்பெருமானுக்கு அடிமை பட்டவர்கள்னு 5 பாசுரங்களாலே தெரிவித்து முதல் 5 பாசுரத்தாலே எம்பெருமானுக்கு அடிமையில்லாமல் திரியக்கூடியவர்கள்னு அவர்களையும் காட்டினாரே. அப்படிப்பட்ட கோதில் பட்டர்பிரான் தோஷமற்ற பட்டர்பிரான் அவர் பெரியாழ்வார். குளிர் புதுவை மண் குளிர்ந்திருக்கக்கூடிய புதுவை அந்த மண்ணில் விட்டுசித்தன் தன் விட்டுசித்தர் என்று பெயர் பெற்ற விஷ்ணுசித்தர் என்று பெயர் பெற்ற விட்டுசித்தன் சொல் அவர் சொல்லக்கூடிய இந்த 10 பாசுரம் ஏதமின்றி இதிலே எந்த பேமில்லாமல் உரைப்பவர்கள். ஏதமின்றின அர்த்தத்தை நன்றாக நெஞ்சிலே கொண்டு இப்படி நாம் மனோவா காயங்களாலே எம்பெருமானுக்கே அற்றுத் தீர்ந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று திருக்கோட்டியூரிலே இருக்கக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவர்களை போலே நாம் இருக்க வேண்டும் என்று அப்படி நினைக்கக்கூடியவர்கள் ஏதமின்றி உரைப்பவர்கள். இருடீகேசனுக்காளரே என்று ரிஷிகேசனுக்காளரேன். இருடீகேசன் ரிஷிகாணி இந்திரியானி என்று ரிஷிகம்னா இந்திரியங்கள். அந்த இந்திரியங்கள் இருக்கே அந்த இந்திரியங்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான். அப்படிப்பட்ட எம்பெருமானுக்கு ஆளர்கள் என்று சொன்னால் இந்திரியங்களை எல்லாம் அடக்கி எம்பெருமான் விஷயத்திலே ஆக்குவர்கள் அல்ல எம்பெருமானுடைய அடியார்கள். திருக்கோட்டியூரில் இருக்கக்கூடிய அவனுடைய அடியார்கள் விஷயத்திலே ஆக்குவர்கள். இருடீகேசனுக்கு ஆளரேன்னு சொன்ன அர்த்தம் அப்படின்னா இந்திரியங்களை எல்லாம் அடக்கி எம்பெருமான் என்ன பண்ணுவான், அவனுக்கு ஆளாகானால் அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா திருக்கோட்டியூர்ல இருக்கக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு இவர்கள் தாசபூதர்கள்னு ஆக்கிடுவான் எம்பெருமான். அப்படிப்பட்ட ஏத்தத்தோடைய குடினத்தான் இந்த 10 பாசுரம் திருக்கோட்டியூர் விஷயமாக அற்புதமாக நாவகாரியம் சொல்லில்லாதவர் நாடோறும் விருந்தோம்புவார்னு இந்த 10 பாசுரங்கள்ல ஆச்சரியமாக இவ்விடத்துல அன்போடைய கூடினவர்களை அவர்களை மிகவும் வாழ்த்தியும் 5 பாசுரங்களாலே அன்பில்லாமல் இருக்கக்கூடிய மூடர்கள் அவர்களை நிந்தித்தும்
இடத்துல ஆச்சரியமான திருமொழியை அனுகிரகிக்கிறார் பெரியாழ்வார். அப்படிப்பட்ட பெரியாழ்வார் திருவடித்தாமரைகளுக்கும் அதே போல திருக்கோட்டியூரிலே வாழக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அனைவருடைய திருவடித்தாமரைகளுக்கும் பல்லாண்டு 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 என்று வல்லாண்டு பாடி இப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமான அனுபவத்தை ஏற்படுத்தி கொடுத்த ஸ்ரீமத் வேத மார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய உபயவேதாந்த பிரவர்த்தகராய் பரமஹம்ச பரிவிராஜகராய் எழுந்தருளி இருக்கக்கூடிய எதுவிரி எதிராஜ நாராயண ராமானுஜ ஜீயர் சுவாமி அவருடைய திருவடித்தாமரைகளுக்கு பல்லாண்டு 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 என்று பல்லாண்டு பாடி அடியோமோடும் நின்னோடும் பிரிவின் 1000 பல்லாண்டு என்று இதே போல மேலும் மேலும் அநேக விசேஷார்த்தங்களை எல்லோரும் கேட்டருள வேண்டும் என்று ஆழ்வார் திருவடித்தாமரைகளிலும் ஆண்டாள் எம்பெருமானார் மணவாள மாமுனிகள் திருவடித்தாமரைகளிலும் இடத்திலே பிரார்த்தித்து இப்படிப்பட்ட அவகாசத்தை ஏற்படுத்தி கொடுத்த எம்ஓ பார்த்தசாரதி எங்கார் சுவாமி அறக்கட்டளை, அந்த அறக்கட்டளைக்கும் அடியேன் தலையல்லால் கைமாறிலேனே என்கிறார். நன்றியினை தெரிவித்து அமைகிறேன். குற்றம் குறைகளை க்ஷமிக்க பிரார்த்திக்கிறேன். ஸ்ரீமத்தே விஸ்வயுத்தாரிய மனோநந்தன ஹேதவே நந்தநந்தன சுந்தரியை கோதாய நித்யமங்கலம் ஸ்ரீநகரியாம் மகாபுரியாம் தாம்பர பரியுத்தரேதடே ஸ்ரீதிந்திரணி மூலதாம்னே ஷடகோபாய மங்கலம் ஸ்ரீமதே ரம்யஜாமாத்ர முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீர் நித்யமங்கலம். ஆழ்வார் திருவடிகளே சரணம். பெரியாழ்வார் திருவடிகளே சரணம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். அடியார்கள் வாழ அரங்கநகர் வாழ சடகோபன் தந்தாழ கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ மணவாழ மாமுனியே இன்னும் ஒரு நூற்றாண்டிலும் இன்னும் ஒரு நூற்றாண்டிலும் இன்னும் ஒரு நூற்றாண்டிலும்